சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது 10th புக்ல செகண்ட் லெசன் பார்க்க போறோம், மத்திய அரசு சார்ந்து. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு, அடிப்படை உரிமைனா என்ன, கடமைனா என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இப்ப அடுத்த கட்டம் செயல், இப்ப அடுத்து செயல்படுறதுக்கானது வந்திருப்போம். இந்த மத்திய அரசு அப்படிங்கிறது நம்ம பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயங்களே அந்த ஆர்டிக்கல் தான். ரிப்பீட்டடா நிறைய விஷயம் ஆர்டிக்கல் கேட்டாங்க. இந்த பாடத்துல முக்கியமான வரிகள் அப்படின்னு தேர்ந்தெடுத்தா எல்லா வரியும் முக்கியமான வரி தான். ஆனா நான் கிரீன் கலர் கொடுத்துருப்பேன், ஒவ்வொன்றிலையும் பாருங்க ஒரு கிரீன் கலர் கொடுத்துருப்பேன். அது என்னன்னா கவனிக்க வேண்டிய வரிகள். இப்ப எல்லோ கலர்ல கொடுத்தது எல்லாமே ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கும். வயது தகுதி கேட்டா 25 வயசு, 30 வயசு, 35 வயசு நார்மலா இருக்கும். பட் இந்த கிரீன் கலர்ல சில வார்த்தைகள் கொடுத்துருப்பேன். அதுல ஒரு கவனிக்க வேண்டிய விஷயங்கள், சில விஷயங்கள் இருக்கும். அதுதான் இந்த மத்திய அரசு சார்ந்த பாடங்கள். இந்த மத்திய அரசு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்க. இந்த அட்டவணையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டா பாடம் ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதுல சின்ன சின்ன ஆர்டிக்கல் கொடுத்துருக்கேன். பொதுவா நம்ம ஆர்டிக்கல்னு எடுத்துக்கிட்டா ஒரு 45 to 50 ஆர்டிக்கல் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது விதி 52க்கு அப்புறம் நான் சொல்றது விதி 52க்கு உள்ள இருக்கிற எல்லா ஆர்டிக்கலும் தெரிஞ்சுக்கணும். டிஎன்பிசியில பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான், ஆர்டிக்கல் 1ல இருந்து ஆர்டிக்கல் 51A வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட். ஏன்னா அடிப்படை உரிமை நம்ம 35 வரைக்கும் தெரிஞ்சுக்கிறோம்ல, அதுக்கப்புறம் அடிப்படை கடமையும் அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குல்ல, அது கூட கூடுதலா தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுதான். ஒரு சும்மா ஒரு சேஃப் ஜோன் தான். பட் 52ல இருந்து நம்ம ஆரம்பிச்சு கடைசி எண்ட் ஆஃப் வரைக்கும் ஒரு 50 to 60 ஆர்டிக்கல், ரொம்ப பெருசா இல்ல, சின்ன சின்ன குட்டி குட்டியா தான் அங்கங்க இருக்கு. அதுல நமக்கு நல்லா தெரிஞ்சது ஒரு 40 இருக்கும், ஒரு 20 எக்ஸ்ட்ரா, ஒரு 60 ஆர்டிக்கல் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், எந்த எக்ஸாமுக்கு தைரியமா போகலாம். இல்ல சார் நாங்க குரூப் 4 லெவல்லே போதும், நாங்க இருக்கிற ஆர்டிக்கலை ஒழுங்கா படிக்கணும்னா இருக்கிற ஆர்டிக்கலை ஒழுங்கா படிச்சாலே போதும், ரைட்டா? புதுசா வெளியே எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற ஒன்னதான் இப்ப நான் நடத்த போறேன், ஃபர்ஸ்ட் குரூப் 4 பேஸ் பண்ணி. இருந்தாலும் சில விஷயங்கள் கூடுதலா ஷார்ட்கட் மாதிரி கொடுப்பேன். அதை எக்ஸ்ட்ரா தேர்வுகளுக்கு பயன்படுத்துறவங்க பயன்படுத்திக்காங்க, குரூப் 2 குரூப் 1 பயன்படுத்துறவங்க பயன்படுத்திக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா இந்த மத்திய அரசு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பகுதி 5 அப்படிங்கிறதா. ஏன்னா பகுதி 1 உங்களுக்கு தெரியும், ஒன்றிய அரசு, நிலப்பகுதிகள் எல்லாம் வரும். இப்போ 2 குடியுரிமை, 3 அடிப்படை உரிமை, 4 அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், 5 அப்படின்னு வரும்போதுதான் மத்திய அரசுன்னு வரும். 4A அப்படிங்கிறது அடிப்படை கடமை, 5 அப்படின்னா மத்திய அரசு, 6 அப்படின்னா மாநில அரசு. இந்த 5ல 52 to 78 இருக்கிறனால ஓவரால் இவ்வளவுதான் நினைச்சுறாங்க. கிட்டத்தட்ட 151 வரைக்குமே நமக்கு இருக்கும். 151, கிட்டத்தட்ட 52ல ஆரம்பிச்சு 151னா கிட்டத்தட்ட ஒரு 100 விதிகள். இதை அழகா சொன்னா, ஒரு விதி கம்மியா சொன்னா 100 விதின்னு வச்சுக்காங்க. ஒரு 100 விதி மத்திய அரசு சார்ந்து முக்கியமான ஒரு விதிகள். மொத்தம் எத்தனை விதிகள்? ஒரு 100 விதிகள் கிட்ட. அதுல நம்ம இருக்கிற விதிகள் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஃபர்ஸ்ட் அந்த மைண்ட் செட் வந்துருங்க. அப்ப 52 to 151 அப்படிங்கிறது நமக்கு ஒரு மைண்ட் செட் சொல்லும். அடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 52 to 78ல நிர்வாகம் சார்ந்து மொத்தம் 3ஆ பிரிப்பாங்க. நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. இது கூட கொஸ்டினை கேட்பாங்க. எப்படின்னா நடுவண் அரசை 3வது கட்டமைப்பாக உள்ளது எது? நீதித்துறை. 2வது கட்டமைப்பாக இருப்பது எது? சட்டமன்றம். முதல் அப்படின்னா நிர்வாகம். நிர்வாகத்துலதான் இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சரவை குழு வரும். அமைச்சரோட நின்றுறாங்க. இவங்க நிர்வாக குழு, இவங்க பார்த்து ரொம்ப முக்கியமானவங்க, ரைட்டா? அடுத்துதான் சட்டமன்றம் வரும்போது, நாடாளுமன்றம் வரும்போது அதுல எல்லாருமே கலந்தவங்க. இது உங்க ஸ்பெஷல் ஜோனு, இது நார்மல் ஜோனு, அப்படிதான். இதுல மாநிலங்களவை, மக்களவை, அது எல்லாருமே சேர்ந்து வருவாங்க. இது ஒரு சட்டமன்றம் அப்படிங்கிறது இப்படித்தான் இயங்கணும் அப்படிங்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா நீதித்துறை, உச்ச நீதிமன்றம், அதுக்கப்புறம் தலைமை நீதிபதிகள், இது சார்ந்த ஒரு விஷயம், ரைட்டா? இப்போ 3 வகையா பிரிச்சிருக்காங்க. மத்திய அரசு எப்படி பிரிச்சிருக்காங்க? 3ஆ. அப்ப நம்ம என்ன பண்ணா 52 to 78, 52 to 78 அப்படிங்கிறது புக்ல கொடுத்தது. அடுத்து 79 to 122 வரைக்கும் இந்த சட்டமன்றம் சார்ந்தா இருக்கும். இந்த 79 அப்படிங்கிறது ஒரு நாடாளுமன்றம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொல்றதா 79. நம்ம 78 முடிஞ்ச உடனேயே 79 ஒரு நாடாளுமன்றம் எப்படி இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது. அப்ப 80 அப்படிங்கிறது மாநிலங்களவையும், 81 அப்படிங்கிறது மக்களவையும். என்னடா நீங்க நினைப்பீங்க, சார் ஃபர்ஸ்ட் தானே லோக்சபா தானே பெருசு சார், ஃபர்ஸ்ட் அதானே சொல்லணும், அது ஆர்டிக்கல் இருக்கிறது அது, ரைட்டா? ஸோ 80 மாநிலங்களவை, 81 மக்களவை, ரைட்டா? அப்ப இந்த விதி, இந்த 3 விதி தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். 79, 80, 81. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் பிறப்பார். குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் எப்படின்னா 1, 2, 3 அப்படின்னு அவசர சட்டம். ஆக்சுவலா இது எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா, இது இயல் 1, இது இயல் 2, இது இயல் 3,
இது இயல் 4. அந்த இயல் வாரியா பிரிச்சிருப்பாங்க, யூனிட் வாரியா பிரிச்சிருப்பாங்க. ஒரு 5 மத்திய அரசவே ஒரு யூனிட் வாரியா பிரிச்சிருப்பாங்க இயல் வாரியா. அப்ப இயல் 1, இயல் 2, இயல் 3 இதை மட்டும் தனியா வச்சிருப்பாங்க. 1 2 3 குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாரு, அவசர சட்டம் பிறப்பாரு. இந்த முக்கியமான விஷயம்ப்பா அப்படின்னு சொல்லி. அதான் 1 2 3னா அவசரம் ஓடி போயிடுயா, குடுகுடு ஓடி போயிடுயா. அதான் 1 2 3 அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் 1 2 4 அப்படின்னா 24 மணி நேரமும். இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு நைட்ல கூட பாத்தீங்கன்னா எனக்குலாம் ஒரு ஷாக்கிங்கா இருக்கும். ஜட்ஜ் ஆயிட்டோம்னு வச்சுக்காங்க, நைட்டு கூட கொண்டு வந்து ஐயா இந்த ஒரு கொலை பண்ணிட்டாருங்கயா உங்க முன்னாடி ஆஜர் பண்ணோம்யா, நைட்டு கூட அவர் எந்திரிச்சு ஒரு கவுனோட வருவாரு, எந்திரிச்சு ஒரு கையெழுத்தை போடுவாரு, என்னங்கடா தூங்கூட மாட்டீங்க, எவனாவது எங்கேயா கொலையை பண்ணிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் ஆஜர்படுத்துவாங்க பார்த்துருக்கீங்களா. 24 மணி நேரமும் ஒரு நீதித்துறை செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும், அதான் நீதித்துறை. அப்போ 1 2 4 அந்த 1 2 3க்கு அடுத்து 124 நீதித்துறைங்கிறது 24 மணி நேரம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த விதியை நம்ம மறந்துடக்கூடாது, ரைட்டா. இந்த விதியை நம்ம மறந்துடக்கூடாது. 1 2 4 அப்படின்னாலே ஒரு உச்ச நீதிமன்றம் சார்ந்துதான், உச்ச நீதிமன்றம். 1 2 4 இருந்து 151. அப்ப இது கொஞ்சம் மைண்ட் செட் ஆயிடுச்சு. அப்ப இயல் 1, இயல் 2, இயல் 3, இயல் 4 அந்த இதுல தான் நம்ம இயல் 1 ஃபர்ஸ்ட் பார்ப்போம், அடுத்து இயல் 2 பார்க்க போறோம். இது அவசர சட்டம், இது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். அடுத்து நீதித்துறை சார்ந்து இந்த படத்துல பார்க்க போறோம். அப்ப இது முதல் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு கிளியர் கட்டா உங்களுக்கு அடுத்தடுத்து போகும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்து குடியரசுத் தலைவர். இப்ப பாருங்க இந்த இதுலயும் பாருங்க, இதுல ஒரு சில விஷயங்கள் பாருங்க. இந்த குடியரசுத் தலைவர் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம இந்த புக்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 52ம் 53 தான். இந்த 2 விதி தான் இந்த புக்ல இருக்கிறது மெயினா. 52 கூட இருக்காது புக்ல, பட் இதை தெரிஞ்சுக்கணும். ஒரு குடியரசுத் தலைவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 52 அது இருக்கணும், ரைட்டா. அதுக்கப்புறம் இந்த 53ங்கிறது இந்த புக்ல இருக்கும், ரைட்டா. ஸோ பாருங்க குடியரசுத் தலைவருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்குள்ள விதி பாருங்க 52 63. இப்ப பாருங்க எழுதும் போது பாருங்க 5 2 எழுதிட்டீங்களா, இது குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர்னா 5க்கு கீழே என்னது 6, 2 கீழே என்னது 3, அதான் துணை குடியரசுத் தலைவர். அப்ப 52 53னா 52 குடியரசுத் தலைவர், 63 துணை குடியரசுத் தலைவர். அழகா இருக்கு பாரு, எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ பிரதம அமைச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா டிஎன்பிசில இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. 74 75. நான் பொதுவா அதுக்கு ஷார்ட்கட் என்ன வச்சிருப்பேன்னா, ஒரு மனுஷனுக்கு முக்காவாசி பொறுப்பு பிரதமருக்கு தான், ரைட்டா. குடியரசுத் தலைவரா பெயர் அளவிலான தலைவரா போயிடுவாரு. உண்மையான தலைவர்னு வரும்போது யாரு வந்துடுறாரு, பிரதமர் வந்தாரு. முக்காவாசி பொறுப்பு அவருக்கு தான். ஒரு 100ல முக்கான்னா எவ்வளவு 75. அப்ப இந்த 74 75 இந்த விஷயம் பிரதமரை சார்ந்து வர விஷயம். இந்த விஷயம் என்னது, பிரதமரை சார்ந்து வரக்கூடிய விஷயம், ரைட்டா. இன்னொன்னு இருக்கு 76ன்னு ஒண்ணு இருக்கு, 76ன்னு ஒண்ணு இருக்கு. அதான் வந்து பாத்தீங்கன்னா தலைமை வழக்கறிஞர்னு சொல்லுவாங்க, அட்டர்னி ஜெனரல். அட்டர்னி ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க, அட்டர்னி ஜெனரல். வாரத்துல 7 நாளுமே அவருக்கு டியூட்டி தான், வாரத்துல 7 நாள் டியூட்டி தான். ஆனா 6 நாள் தான் மனுஷன் வருவார். ஒரு தலைமை வழக்கறிஞர் ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நல்லா பாருங்க, இந்த குடியரசுத் தலைவர்ங்கிற பதவி உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு ஈக்குவலானது. உச்ச நீதிமன்ற நீதிபதி இந்த குடியரசுத் தலைவர்லாம் இவங்கள ஈக்குவலான பதவி, அதே பதவி தான் இந்த அட்டர்னி ஜெனரல். தலைமை வழக்கறிஞர் ஒருத்தர் இருக்கார் பாத்தீங்களா, அவருடைய பதவியும் ஈக்குவலான பதவி தான். இப்ப 76 இந்த 74 75 76 மறந்துடாதீங்க, இது எக்ஸ்ட்ரா நான் சொல்றதுக்காக சொன்னேன், ரைட்டா. ஓகே, அடுத்தது என்னன்னா அடுத்தது இது தெரிஞ்சுக்கிட்டோமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது இந்த சட்டமன்றம் சார்ந்து தெரிஞ்சுக்கிடுவோம். பொதுவா இந்த இடத்துல இதை சொல்லிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான். உள்ள போகும்போது பாத்துக்கலாம். இந்த நாடாளுமன்றம் அப்படிங்கிறது மாநிலங்களவை மக்களவை. இப்ப பொதுவா வந்து குடியரசுத் தலைவருக்கு தான் ஏஜ் தகுதி என்னது வேணும், 35 வயசு வேணும். துணை குடியரசுத் தலைவராலும் அதே தான். ஏன்னா ஒற்றை மாற்று வாக்கு முறை விகிதாச்சார அடிப்படையில கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மறைமுக தேர்தல் முறையில இவங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இவங்க 2 பேர் என்னது, மறைமுக தேர்தல் முறையில ஒற்றை மாற்று விகிதாச்சார அடிப்படையில் மறைமுக இதான் கூட்டாட்சி தத்துவத்துக்கு இதுதான் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கல்ல. கூட்டாட்சினா என்னையா, இதுதான் கூட்டாட்சி. ஒரு கூட்டாட்சினா மத்திய அரசு மாநில அரசு எல்லாம் சேர்ந்து மாநிலங்களவை ராஜ்யம், இதுதான் ஒரு கூட்டாட்சிக்கான தத்துவமே, ரைட்டா. ஸோ அப்போ இவங்க 2 பேருமே மறைமுக தேர்தல் முறை 35 வயசு தான். பிரதமர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம நேரடி தேர்தல் முறை மக்களால் தேர்ந்தெடுக்க 25 வயசு இருந்தா போதும். ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய யாருமே 25 வயசு தான். ஸோ அதே மாதிரி இந்த மாநிலங்களவைக்கு மட்டும்தான் 30 வயசு. இந்த ஏ அப்படின்னு போட்டிருந்தா அந்த வயதுங்கிறதுக்காக போட்டிருப்பேன், ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பதவி காலம் எடுத்துக்கிட்டா எல்லாருமே 5 ஆண்டு தான். இந்த மாநிலங்களவை மட்டும்தான் 6 ஆண்டுகள், இந்த ஒண்ணு மட்டும்தான் 6 ஆண்டுகள், ரைட்டா. இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான்.
மக்களவை அப்படின்னா லோக்சபா, இது வந்து 25 வயசு தான். இங்க இருந்தா பிரதமரே தேர்ந்தெடுக்கப்படுறார், பிரதமர், அமைச்சரவை குழு அப்படிங்கிறதெல்லாம் 5 ஆண்டுகள் தான். இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இங்க மக்களவை சார்ந்து எவ்வளவு உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 543. அதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 உறுப்பினர்ல மட்டும் ஆங்கிலோ இந்தியன் தேவைப்பட்டால், யாருமே இல்லைங்கிற போது ஆங்கிலோ இந்தியனை நியமிப்பாங்க. 2 பேர் குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாரு. அப்ப 545 பேர், இது நம்ம மறக்க மாட்டோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபாக்கு 250, 250 பேர். அதுல 238 பேர் வந்து பாத்தீங்கன்னா அது நியமனம் தான் பண்ணுவாங்க, மக்களால் யாரும் தேர்ந்தெடுக்கப்படல. அப்ப இந்த மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எப்படின்னா ஒவ்வொரு சட்டமன்றங்களும் இருக்காங்கல்ல, அப்ப இது ஒரு மறைமுக தேர்தல் தான். இது நேரடி தேர்தல், இது மறைமுக தேர்தல் தான். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கெல்லாம் சேர்ந்து குறிப்பிட்ட எம்பியை வந்து அனுப்புவாங்க ராஜ்யசபாக்கு. நம்ம தமிழ்நாட்டில இருந்து 18 பேர் அனுப்புறோம். அதே மாதிரி லோக்சபாக்கு நம்ம 39 பேரை எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு அனுப்புறோம். இப்ப கனிமொழி இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, ஹெச் ராஜா இவங்கெல்லாம் நம்ம அனுப்புறோம் பாத்தீங்கன்னா, எம்பி ஓட்டு போட்டு நம்ம அனுப்புறோம். ஹெச் ராஜா மெயினா அவரை ஞாபகம் வச்சுக்கலாம். திருச்சி சிவா அவரை வச்சுக்கலாம். வெங்கடேசன் எம்பி, மதுரைக்காரரு, ரொம்ப நல்லவர், ஸோ அவரை வச்சுக்கலாம். அந்த மாதிரி எம்பி எல்லாம் வந்து நம்ம தான் அனுப்புவோம். நல்ல குரல் கொடுப்பாங்க, பயங்கரமா பேசுவாங்க அந்த மாதிரி. ஸோ அப்போ 39 பேரை நம்ம அனுப்புறோம். இது மக்களவைக்கு. 12 பேர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமனம்னா கலை இலக்கியம் அப்படிங்கிறது ராஜ்யசபால பொதுவா ராஜ்யசபா இருக்கு பார்த்தீங்களா, ராஜ்யசபால என்னன்னா அந்த கலை இலக்கியம் சார்ந்து நல்ல டேலண்டட் பர்சன். இப்போ சச்சின் டெண்டுல்கர்லாம் இது பண்ணாங்கல்ல, சச்சின் டெண்டுல்கர், அதே மாதிரி தான் இளையராஜா கூட பண்ணாங்கல்ல, இளையராஜா அவர்களை. ஸோ அந்த மாதிரி ராஜ்யசபாக்கு வந்து பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கலை இலக்கியம் சார்ந்து ஒரு 12 பேரை குடியரசுத் தலைவர் அப்பாயிண்ட் பண்ணுவார். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப இங்க நீ கிளியர் கட்டா இருந்தேன், இது ஒரு சாதாரண விஷயம் பார்க்காதீங்க சார், இதெல்லாம் தெரியும் சார், தெரியும்னா சந்தோஷம். எப்ப கேட்டாலும் எப்படி கேட்டாலும் தெரியும். ஏஜ் 30 யாரும் தெரியும், ஏஜ் 35 யாரும் தெரியும், ஏஜ் 25 யாரும் தெரியணும், 6 ஆண்டுகள் யாரும் தெரியும், 5 ஆண்டுகள் என்னன்னு தெரியணும், ரைட்டா? அதே மாதிரி மாநிலங்களவையில வந்து பாத்தீங்கன்னா 3ல் 1 பங்கு 2 இயர்ஸ்க்கு 1 டைம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. 3ல் 1 பங்கு 2 வருடங்களுக்கு ஒரு முறை சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. 4ல் 1 பங்குங்கிற ஒரு வார்த்தை எங்க தெரியுமா வரும்? இந்த பதவி நீக்கம், இந்த பெரும்பான்மை அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் 4ல் 1 பங்குனே வரும். எங்கனையாவது ஒரு இடத்துல பதவி நீக்கமா இருக்கட்டும், பெரும்பான்மையை நிரூபிக்கணும், ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு மட்டும்தான் 4ல் 1 பங்குனே வரும். பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இதாகிட்டே இருப்பாங்க, ரைட்டா? இது ஒண்ணு. ஸோ அவ்வளவுதான். இப்ப நம்ம தமிழ்நாட்டில இருந்து எவ்வளவு பேர் போனாங்கன்னு கேட்டிருக்காங்க டிஎன்பிசில, மொத்த உறுப்பினர்களும் கேட்டிருக்காங்க, மாநிலங்கள் உறுப்பினர் கேட்டிருக்காங்க, வயதும் கேட்டிருக்காங்க, இது எல்லாமே கேட்டதுதான். அடுத்து தலைமை நீதிபதி, இதுவும் கேட்டிருக்காங்க. தலைமை நீதிபதிக்கு வயது தகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா 65 வயசு வரைக்கும், 65 வரை ஓய்வு பெறும் வயது, இதுவும் கேட்டிருக்காங்க டிஎன்பிசில, ரைட்? அடுத்து போயிடலாமா? இப்போ போயிடலாம். இப்போ ஓரளவுக்கு ஒரு கிளியரா உங்களுக்கு என்னன்னா ஒரு வியூ தெரிஞ்சிருச்சு. ஓகே, மொத்தம் 3 ஸ்ட்ரக்சரா பிரிச்சிருக்காங்க, அதுல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரை பார்க்க போறோம் அப்படிங்கிறதா. இப்போ குடியரசுத் தலைவர் அவருடைய அதிகாரங்கள் என்ன, அவர் என்னென்ன செய்வாரு, ஏது பண்ணுவாரு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் எடுத்த குடியரசுத் தலைவர். ஸோ நமக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு அப்படிங்கிறவங்க 15வது குடியரசுத் தலைவர். எத்தனாவது குடியரசுத் தலைவர்? திரௌபதி முர்மு அப்படிங்கிறவங்க 15வது குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர் யாருன்னா ஜக்தீப், அவர் பேர் தான் தன்கர், ஜெகதீப் தன்கர். அந்த பேர் கொஞ்சம் வடநாட்டு பேர்னால கொஞ்சம் ஆகும் இல்ல, டக்குன்னு இந்த ஸ்லாங் இருக்கு, ஜெகதீப் தன்கர் இவர். அப்ப அடுத்தடுத்து மாறக்கூடியவங்க தான், அடுத்தடுத்து யார் வராங்களோ அவங்கள நீங்க போட்டுக்காங்க, அவ்வளவுதான், ரைட்டா? அப்ப குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவரை பத்தி பார்க்க போறோம். இவர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 15வது பிரசிடென்ட், 15th 15 பிரசிடென்ட், அது 15. அவர் மோடி அவர்கள் எடுத்துக்கிட்டா 14. ஸோ லோக்சபா எலெக்ஷன் எடுத்துக்கிட்டா 17வது எலெக்ஷன் சொல்லுவாங்க, ரைட்? ஓகே, இப்ப பாத்துருவோம். இவர் நிர்வாக தலைவர், நடுவண் அரசாங்கத்தின் தலைவர்னா பிரதமர், அரசின் தலைவர்னா குடியரசுத் தலைவர். இதைத்தான் நீங்க குடியரசின் அப்படிங்கிற மாதிரி, அரசின் தலைவர்னா இவர், அரசாங்கத்தின் தலைவர்னா பிரதமர். அதே மாதிரி உண்மையான தலைவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, உண்மைன்னு வந்துட்டா பிரதமர் மோடி அவர்கள் தான். பெயரளவிலான வந்தா திரௌபதி முர்மு அப்படிங்கிற மாதிரி, ரைட்டா? இந்த பெயரளவு அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டாலே யார் தான்? குடியரசுத் தலைவர் தான். அதே மாதிரி இந்த நாட்டின் முதல் குடிமகன் இவர் தான். முப்படைகளின் தலைமை தளபதியும் இவர் தான். அடுத்து 53 படி, நான் ஏற்கனவே சொன்னேன் குடியரசுத் தலைவர் விதி என்ன சொன்னேன், 52. அது குடியரசுத் தலைவர் ஒருத்தர் இப்படி இருக்கணும்னு சொன்னது 52. 53 அடுத்து 52க்கு அப்புறம் 53 தானே. 53 தான் என்ன சொல்லுதுன்னா, நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர் மூலமாகவோ நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின் மூலம் செயல்படுத்துகிறார். அந்த நிர்வாகம் ஒண்ணு, அதை பேஸ் பண்ணி தான் அந்த பாடம் வருது.
அப்ப அந்த நிர்வாகத்தை எந்த விதியின் அடிப்படையில் அவர் செயல்படுத்துகிறார்? 53ங்கய்யா. ஐயா 52 படி நான் வந்திருக்கேன். இப்ப நான் தான் குடியரசுத் தலைவர். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். எந்த விதி அடிப்படையில உள்ள வந்தீங்க? பில்டிங்குள்ள 52 விதி அடிப்படையில வந்தீங்கயா. இப்ப என்ன பண்ண போறீங்க? ஐயா அடுத்த விதியான 53 படி நான் நிர்வாக அதிகாரங்களை செயல்பட ஆரம்பிக்கிறீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சா. 52 53 அவ்வளவுதான். நிர்வாக அதிகாரம்னா 53. இவருக்கான வயது 35 வயசுல 35 வயசு ஆயிருக்கணும். எந்த இதுலயும் ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது. மக்களவை உறுப்பினராக, இப்ப இங்க வந்து மக்களவைன்னு போட்டிருப்போம், அங்க மாநிலங்களவைன்னு போட்டிருப்போம், அந்த மாதிரி ரைட்டா. சோ அதனால கிரீன் கலர் கொடுத்திருப்பேன். மக்களவை உறுப்பினருக்கான தகுதியை ஒரு பெற்றிருத்தல் வேண்டும். ஒரு நல்ல வலுவான ஒரு இதா இருக்கணும்ல, ரைட்டா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, குடியரசுத் தலைவரா ரீசெண்டா நியூஸ் பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் தான் குடியரசுத் தலைவரை போட போறாங்க அப்படிலாம் பயங்கர நியூஸ் பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் அப்படியே திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழங்குடியின முதல் பழங்குடியின பெண் அப்படின்னு சொல்லி அவங்கள திரௌபதி முர்முவை அப்பாயின்ட் பண்ணாங்க. இது பயங்கரமான ஒரு ரெக்கார்டும் கூட, நல்ல விஷயமும் கூட, ரைட்டா. ரொம்ப சாஃப்டா நல்லவங்களா இருக்காங்க பார்க்கவே. 10 வாக்காளர்கள் முன்மொழியணும், 10 வாக்காளர்கள் வழிமொழியணும், 10 வாக்காளர்கள் முன்மொழியணும், 10 வாக்காளர் வழிமொழி. இந்த வரியெல்லாம் வேற எங்கேயும் இருக்காது. ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ பதவி வைக்க கூடாது. எந்த இதுலையும் பதவி வைக்க கூடாது. அப்படி பதவி வச்சிருந்தா அன்னையோட அந்த நாள்லயே பதவி காலியாக போயிடும். நீங்க இதுலயும் பதவி வச்சுட்டு அதுலயும் பதவி வைக்க. ஏன்னா நாட்டின் குடிமகனா இருக்கணும் குடியரசுத் தலைவர். ஒரு சட்ட ஒப்புதல் கொடுக்குறவர். எத்தனை மசோதா போட்டாலும் நீங்க கையெழுத்து போட்டால் தான் அது சட்டமே ஆகும். ஸோ அப்படிப்பட்ட ஒன்று, எவ்வளவு பெரிய நாடாளுமன்றமா இருந்தாலும் எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் பண்ணாலும் நீங்க ஒரு கையெழுத்து போட்டாதான் அது சட்டமே ஆகும். அவ்வளோ ஒரு முக்கியமான பதவியில இருக்கீங்க, ரைட். ஓகே. எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது, எதுலையும் இருக்கக்கூடாது. வீட்டுல பால் கேன் கூட வச்சிருக்க கூடாது, கேஸ் கூட வச்சிருக்க கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அடுத்தது இவர் குடியரசுத் தலைவர் எங்க தங்கி இருப்பாரு அப்படின்னா, பொதுவாக புதுடெல்லி ராஷ்டிரபதி அப்படிங்கிறதா. இருந்தாலும் 2 ஆபீஸ் இருக்கு அவருக்கு. ஹைதராபாத்ல ஒண்ணு, சிம்லால ஒண்ணு. சிம்லானா வடநாட்டை பேஸ் பண்ணி சிம்லாவும், அதே மாதிரி ஹைதராபாத்துங்கிறது தென்னிந்தியாவை பேஸ் பண்ணி ஹைதராபாத்தும் 2 இடத்துல இருக்கு. சிம்லால வந்து ரிட்ரீட் அப்படிங்கிற கட்டடம் ரிட்ரீட். ஹைதராபாத்ல பொறுத்த ராஷ்டிரபதி நிலையம்னு சொல்லி 2 இடத்துல இருக்கு. அங்க வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அலுவல் காரணமா 2 இடத்துலையும் அப்பப்போ வந்து இது பண்ணுவாங்க. அதன் மூலமா அங்கங்க இருக்கிற பிரச்சனைகளை ஆளுநரை சந்திச்சு மீட்டிங் எல்லாம் போட்டு இது பண்ணிக்கிடுவாங்க. சரி, ஓகே. அடுத்தது குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் ஒற்றை மாற்று வாக்கு மூலம். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மறைமுக தேர்தல் தான். ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகித பிரதிநிதித்துவம் படிதான் இந்த இது பண்ணணும். அடுத்தது இவருடைய ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். அதனாலதான் மெதுவா போறேன், நீங்க நல்லா கவனிச்சுட்டே தான் வரணும். ஏன்னா நம்ம ஓகே தான், அந்த எக்ஸாம் எல்லாம் ஸ்டேட்மெண்டா கேட்டிருப்பாங்க. நான் ஓல்டு கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன், அப்ப பாருங்க உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த ஒவ்வொரு வரிக்கும் இந்த கலர் கொடுத்தேன், ஏன் அந்த மைனூட்டா சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும், ரைட்டா. ரைட். அடுத்து மக்களவையில் தேர்ந்தெடுத்த உறுப்பினர்கள் அனைத்து மாநில சட்டம். இவங்க யாரெல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா சிம்பிள், ஆள். குடியரசுத் தலைவர்னா ஆள். துணை குடியரசுத் தலைவர்னு வரும்போது ஆள் வராது. அதுல எங்க யாரு கட்டாவாங்கன்னா, இப்ப இதுல வந்து மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், தேசிய தலைவர் டெல்லி மற்றும் புதுச்சேரியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆகியோரை இவ்வளவு பேர் வருவாங்க. இவ்வளவு பேர் சேர்ந்தெடுத்து ஆள்னு சொல்லி வரும். ஆனா அதே துணை குடியரசு போது ஆள்னு வராது. அவ்வளவுதான் டிஃபரெண்டே, அவ்வளவுதான். ரைட், நம்ம பார்க்கும்போது தெரியும். அடுத்தது ரைட்டா, இவங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எல்லா உறுப்பினர்களும் எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. அது பெரிய பயங்கரமான ஒரு எலெக்ஷன். அது வந்து பயங்கரமான எலெக்ஷன் அது, ரைட்டா. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்கிறார். அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு யாருன்னா, ஏன்னா அவருக்கு ஈக்குவலான பதவி யாருன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிமன்றவர் இவர். இவங்க 2 பேரும் மாத்தி இது பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 143ன்னு ஒரு செக்ஷனே இருக்கு. 143 அப்படின்னா ஒருவருக்கு உதவி தேவைப்படும் போது டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஒரு செக்ஷனே இருக்கு. 143 அப்படிங்கிற செக்ஷன் இருக்கு. உச்ச நீதிமன்ற இப்ப சந்திரசூட் இருக்காங்கன்னா, அவங்களும் திரௌபதி முர்மு இருக்காங்கன்னா, ஏதாவது சட்ட ரீதியா ஆலோசனைனா 2 பேரும் பண்ணிக்கிடுவாங்க. முக்கியமான ஒரு சில விஷயங்களுக்குலாம், இப்ப 370 ஜம்மு காஷ்மீர்னா சில விஷயங்கள்லாம் ஆலோசனை பண்ணிக்கலாம். அவங்க ஆலோசனை அப்படி பண்ணலாமா அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா பண்ணலாம். 143 அப்படிங்கிற செக்ஷன் மூலம் பண்ணலாம், ரைட்டா. அதுக்கப்புறம் 5 ஆண்டுகள் தான் பதவி காலம். மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தகுதி உடையவர்கள் தான். ஆனா மேக்சிமம் குடியரசுத் தலைவரா கண்டினியூவா ரிப்பீட்டடா யாரும் இருக்கிறது கிடையாது, ரைட்டா. பிரதமர் கூட இருக்காங்க, பட் அப்படி குடியரசுத் தலைவர் யாரும் இருக்கிறது கிடையாது. அடுத்தது குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள்ல நிர்வாக அதிகாரம். என்ன அதிகாரம்? நிர்வாக அதிகாரம். சார் ஏற்கனவே நிர்வாக அதிகாரம் தான் 53ன்னு சொன்னீங்களே சார். குடியரசுத் தலைவருடைய டேக், அந்த டேக்
அந்த எந்த அடிப்படையில் நீங்க நிர்வாகம் பண்ணுவீங்கன்னா அந்த 53. இதுல என்ன சொல்றாங்கன்னா நடுவர் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே நடக்க வேண்டும். அந்த பெயர் இந்த 77 78 ரெண்டு விஷயம் வரும். 77 78 இந்த ரெண்டை மறந்துடவே கூடாது. 77 78 இப்ப நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம், 77 இந்த 78 72 இதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்க போறோம், மறக்கக்கூடாது. ரைட்டா? ஸோ 77ங்கிறது என்னன்னா என்ன வேணா பண்ணிக்க நிர்வாக நடவடிக்கை அவரது பெயராலேயே நடைபெற வேண்டும், குடியரசுத் தலைவர் பெயராலேயே நடைபெற வேண்டும் அப்படிங்கிற செக்ஷன் தான் 77. இது டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். ரைட்டாப்பா? இப்ப புரிஞ்சுச்சா உங்களுக்கு என்னென்ன செக்ஷன்லாம் சொல்லியிருக்கேன்? 52 சொன்னேன், 53 சொன்னேன், இப்ப 77 சொல்லியிருக்கேன். ரைட். அடுத்து பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படிதான் அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார். அப்ப பிரதமர் போய் என்ன பண்ணணும், குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லணும், ஐயா இந்த மாதிரி இத்தனை பேர் அமைச்சரவை 15%, ஒரு அமைச்சரவை எவ்வளவு பேர் இருக்கணும், 15% இருக்கணும், இந்த மாதிரி ஒதுக்கீடு பண்ணுங்கன்னு சொல்லி குடியரசுத் தலைவர் சொன்னா அவர் ஒதுக்கீடு பண்ணுவார். ரைட். பிரதமர் சொன்னாதான் ரைட்டா? அது மட்டும் இல்ல, இப்போ ஒரு குடியரசுத் தலைவர் எடுத்துக்கிட்டாருன்னா இவ்வளவு பதவிகள், உச்ச நீதிமன்ற நீதிபதி, இதர நீதிபதிகள், யூபிஎஸ்சி தேர்வாணையங்கள், அவருடைய தலைவர் இருக்காங்கல்ல, எல்லாரையுமே தலைமை வழக்கறிஞர்கள், அட்டர்னி ஜெனரல், இவங்க எல்லாத்தையுமே தலைமை தேர்தல் ஆணையர், அது 2 தேர்தல் ஆணையர்கள், இவங்க எல்லாரையுமே தூதர்கள், ஒவ்வொரு நாடுகளுக்கான தூதர்கள், உயர் ஆணையர்கள், இவங்க எல்லாத்தையும் குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவார். ஏன்னா அவர் பொதுவான மனுஷன்ல, நாட்டின் முதல் குடிமகன். அடுத்து சட்டமன்ற அதிகாரங்கள். இவர் முதல் கூட்டம் இவருடைய உரையுடன் துவங்குகிறது. இவர் பாத்தீங்கன்னா குடியரசுத் ஆண்டுக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுறார். ஆண்டுக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுறார். ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல ஒரு பேசி தொடங்கி விட்டு போயிறாரு. ஆண்டுக்கு 2 முறை இவர் நாடாளுமன்றத்தை கூட்டலாம். அதே மாதிரி ஒரு சட்ட மசோதா நிலுவையில் இருந்தாலும் அது குறித்து செய்தி அனுப்பலாம். என்ன நிலுவையில வச்சிருக்கீங்க, அது குறித்து செய்தி அனுப்பலாம், அது என்ன எதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாமா? குடியரசுத் தலைவர் கேட்கலாம். அவருக்கு அதான வேலை. மசோதாவுக்குள்ள இவங்க கொண்டு வந்து கொடுத்தாலும் நல்ல விஷயமா இருந்தா அது சட்டம் ஏற்றுவதான அவர் வேலை. முக்கியமான வேலையில சட்டம் ஏற்றும் அதிகாரம் அவ்வளவு முக்கியமானது. ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும், குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்ற பின்னாடி தான் அனைத்து மசோதாக்களும் சட்டமே ஆகும். நிதி மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது. இந்த வரி அப்படியே ஸ்டேட்மெண்ட்ல கேட்டிருந்தாங்க டிஎன்பிசில. நீ நிதி மசோதாவா, அதனால அவர் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இன்றி என்ன செய்ய முடியாது, நாடாளுமன்றத்துல அறிமுகம் செய்ய முடியாது. ஒரு மசோதா சாதாரண மசோதாவா நிதி மசோதாவா என்று தீர்மானிப்பவர் யார்? சபாநாயகர். சபாநாயகர் என்ன பண்ணுவார்னா ஒரு மசோதா கொடுத்தோன்னே சொல்லிடுவார், இது நிதி மசோதா, இது சாதாரண மசோதா, தெரிஞ்சு போயிடும் அவருக்கு. அவர் தீர்மானிப்பார். அவரெல்லாம் தீர்மானிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு. அவர் உடனே பார்த்தோம் இது நிதி மசோதாப்பா, அப்ப குடியரசுல ஒப்புதல் வாங்காம இங்க கொண்டு வர்றது வேஸ்ட். சாதாரண மசோதானா பிரச்சனையே இல்லை, நிதி சார்ந்து. ஏன்னா அவர் எதிர்பாரா செலவுகள் முதற்கொண்டு செய்யற குடியரசுத் தலைவர் கணக்குல தான் எல்லாமே செய்யறோம். குடியரசுத் தலைவர் பார்த்து நிதி தான், நிதிக்குழுவை அமைக்கிறதும் குடியரசுத் தலைவர் தான். ஃபண்டு எல்லாமே, பணம் எல்லாமே அதுதான். 280 அப்படிங்கிற விதியின் அடிப்படையில் நிதிக்குழுன்னு ஒண்ணு அமைக்கிறாரு குடியரசுத் தலைவர். அப்ப அவருடைய ஒப்புதல் இல்லாம நீங்க பேசாம எனக்கு ஒரு 5000 கோடி வேணும், நான் தமிழ்நாட்டுல எனக்கு இந்தியா முழுக்க நான் கொசு மருந்து அடிக்க போறேன்னு சொல்லிட்டு 5000 கோடி வேணும், யாராவது கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்ப அதே மாதிரி ஒரு கூட்டத்தை குடியரசுத் தலைவர் முடிவுக்கு கொண்டு வரலாம். கசகசன்னு போயிட்டே இருக்கணும், ஒரு பிரச்சனையா கொண்டு வரனா முடிச்சு விட்டுறது இல்லை, முடிவுக்கு கொண்டு வரலாம். கூட்டத்தை பேசி இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். மக்களவையின் 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரமும் இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி கலைக்கலாம். ஆனா பிரதமரின் ஆலோசனையின் பேரில் எங்கேயுமே ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. எங்கேயும் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு பிரதமரின் ஆலோசனையின் பேர்லயே கலைக்கலாம். ஆலோசனை இல்லாம கலைக்கலாமா? ஆலோசனை பேர்ல பொதுவா ஒரு கலைச்சொல், அமைச்சரவை கலைக்கலாம். பட் சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாச்சுன்னா டப்புன்னு அவர் தான் தேசிய நெருக்கடியை போட்டு என்ன பண்ணிடுவாரு, களைச்சி விட்டு போயிட்டே இருப்பார். 352 போட்டு களைச்சி விட்டு போயிட்டே இருப்பார். டிஸ்கஸ் பண்ணுங்கிற அவசியம் கூட அவருக்கு இல்லை. ஏன்னா குடியரசுத் தலைவருக்கு அவ்வளவுதான். ஆனால் நாடாளுமன்றத்திட்ட கடைசியில் ஒரு ஒப்புதல் வாங்கிதான் ஆகணும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல அந்த காலத்துல அது நாடாளுமன்றத்தில் ஒரு ஒப்புதல் வாங்கணும்னு சொல்லுவாங்க. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா கலை இலக்கியம் சார்ந்து 12 நபர்களையும் ஆங்கிலோ இந்தியன் சார்ந்து 2 நபர்களை நியமிக்கிறார். இதெல்லாம் தெரியும். அடுத்து நிதி அதிகாரம். இதுக்கு முன்னாடி பார்த்த அதிகாரம் பார்த்தோம். சட்டமன்ற அதிகாரம். ஒரு சட்டமன்ற அதிகாரத்தை எவ்வளவு தூரத்துக்கு ஒரு சட்டமன்றத்துல அதிகாரம் பண்ணலாம், வரலாம், கூட்டலாம், கலைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இப்ப நிதி அதிகாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வரவு செலவு திட்டத்தை நம்ம சமர்ப்பிக்கும் போது பாராளுமன்றத்துல பட்ஜெட் கொடுத்தோம்னா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வாங்கின பின்னாடிதான் நம்ம என்ன ஒண்ணு நிதி அமைச்சர் மக்களவையில சமர்ப்பிக்கணும். சும்மாலாம் அவரா போய் சமர்ப்பிக்க கூடாது. எந்த ஒரு மானிய கோரிக்கையும் கொண்டு வர முடியாது. யாரு? குடியரசுத் தலைவர் பரிந்துரை இன்றி மானிய கோரிக்கையை கொண்டு பணம் சம்பந்தமா நீங்க குடியரசுத் தலைவர் கையெழுத்துலாம் போய்விடும். அதனாலதான் குடியரசுத் தலைவரை அவங்களுக்கு தகுந்தாப்புல ஒரு எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பதவி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தகுந்த ஆளை தேர்ந்தெடுத்து குடியரசுத் தலைவரை வச்சுக்கிடுவாங்க.
அப்படிதான் கொஞ்சம் இதா இருக்குன்னு. அதுல அப்துல் கலாம் அவரை மட்டும்தான் என்ன பண்ண முடியல, நம்ம நினைச்ச வழிக்கு அவரை யாருமே நினைச்ச வழிக்கு அவர் கொண்டு வரவே முடியல. அவர் தான் அப்படின்னு பெர்ஃபெக்டா இருந்தார் 2002 to 2007. அதே மாதிரி எதிர்பாரா செலவினங்கள் மேற்கொள்ள அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு நிதிக்குழுவினை அமைக்கிறார். நிதிக்குழுன்னு எடுத்துக்கிட்டா 280 விதிப்படி ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு நிதிக்குழு அமைச்சு கணக்கு பாருங்க பசங்க. ஏன்னா அவரே எல்லாமே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அங்க கல்வி தொகுதி ஆடிட்டரா இருந்தாதான் குடியரசுத் தலைவர்னு அப்பாயின்மெண்ட் இல்லை. என்ன தேவையோ அதுக்குன்னு ஒரு நிதிக்குழு அமைச்சு அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும், அவ்வளவுதான். எப்படி தெரியுது உங்களுக்கு, தனக்கு வேலை செய்ய எத்தனை பேர் அப்பாயின்ட் பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா? ரைட். அடுத்து நீதி அதிகாரங்கள். நீதினா 72வது விதிப்படி தண்டனை பெற்ற பின்னாடி, தண்டனை பெறுவதற்கு முன்னாடி ஓடி போய், இது ஒரு கொஸ்டின் எடுத்தாங்க டிஎன்பிசில, தண்டனை பெறுவதற்கு முன்னாடியே ஒரு குற்றவாளி வந்து தூக்கு தண்டனையோ ஏதோ ஒரு தண்டனைனா முன்னாடி போய் தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி எதுவும் பேச முடியாது. அது சட்டமன்ற நீதி வந்து தண்டனை பெற்ற பின்னாடிதான் ஒரு தண்டனையை குறைக்கலாம். இதுக்கு நான் இந்த இப்படி எழுதுவேன், நான் ஒரு தண்டனையை குறைக்கலாம், ஒத்தி வைக்கலாம், தடை அதாவது ஒத்தி வைக்கலாம், தண்டனையில இருந்து விடுவிக்கலாம், கும்பிடுற மாதிரி இந்த இது விடுவிக்கலாம், மன்னிப்பு வழங்கலாம். இந்த சிம்பிள், அதாவது தண்டனையை குறைக்கலாம், ஒத்தி வைக்கலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா தண்டனையில இருந்து விடுவிக்கலாம், மன்னிப்பு வழங்கலாம். மன்னிப்புனா கும்பிடுற மாதிரி மன்னிப்பு. ஸோ இந்த மாதிரி இந்த சிம்பிள் நான் எப்பயுமே வச்சிருப்பேன். இந்த அளவுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, அது குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இந்த அதிகாரம் இருக்கும். அது விதி வந்து 72 கூட்டினா 9ன்னு வரும். 7 2 கூட்டினா என்னது 9ன்னு சொல்லி வரும். ரைட்டா? மன்னிச்சு விட்டுறலாமே, போங்கப்பா மன்னிச்சு வாழுங்கப்பா போங்கப்பா அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டுலாம். 7 2 கூட்டினா 9 அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து நீதி அதிகாரம் 72. அடுத்தது ஏற்கனவே பார்த்தோம் 53ன்னு ஒன்று பார்த்தோமே சார் அப்படின்னா, 53 52ன்னு என்ன ஒரு குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லிச்சு. 53 அப்படிங்கிறது நிர்வாகம் இப்படிதான் பண்ணணும் வைக்கணுங்கிறது 53 சொல்லிச்சு. பிராக்கெட்ல என்ன சார் 2னா முப்படை தளபதி, அந்த முப்படை தலைமை தளபதியா அவர் இருக்கிறதுக்கு என்ன விதி சார் சொல்லுதுன்னா 53ல பிராக்கெட்ல 2 முப்படை மத்திய நடுவண் பாதுகாப்படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை சட்டப்பிரிவு இதுதான் வழங்கியிருக்கு. இதன்படி இராணுவத்தை வழி நடத்துறார். அப்ப பிராக்கெட்குள்ள 2ன்னு போட்டா அவர் முப்படை தளபதி, இராணுவத்தை வழி நடத்துறதுக்கு அவர் திடீர்னு குடியரசுத் தலைவர் இந்த பக்கம் இராணுவ மிலிட்ரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அங்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு குடியரசுத் தலைவர் வராரு. என்ன சார் இந்த பக்கம் வந்துருக்கீங்க? 53 பிராக்கெட்டுக்குள்ள 2ன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? தெரியாது, தெரிஞ்சுக்க. நான் இராணுவத்தை எல்லாமே நான் தான் தலைமை தளபதியே அப்படின்னு சொல்லலாம். 53 2 இந்த விஷயத்தையும் மறந்துடக்கூடாது. அடுத்து வெளிநாடுகளுக்கு அனைத்து உடன்படிக்கையும் ஒப்பந்தங்களையும் அவரது தலைவரின் பெயராலேயே ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. நல்லா கேளுங்க, வெளிநாடுகளுக்கான அனைத்து உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களும் குடியரசுத் தலைவர் பெயராலேயே நடைபெறுகின்றன. இது ரொம்ப முக்கியம். ஸோ பிரதமர் தானே சார் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள்லாம் போறாரு, வெளிநாட்டுல போவாரு, ஒப்பந்தம் எல்லாம் இது பண்ணுவாரு, வைப்பாரு, வருவாரு. வந்தோடனே குடியரசுத் தலைவர் பெயராலேயே தான் நடைபெறணும். ஏன்னா பிரதமரா பணத்தை எடுத்து கொடுக்க முடியும்? இவ்வளவு பணம் இந்தாங்க 5000 கோடி, இதுக்கு இப்படி பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம், பிரதமர் எடுத்து கொடுக்க முடியுமா? முடியாது. குடியரசுத் தலைவர் தான் முடியும். புரியுதா உங்களுக்கு? அடுத்து நெருக்கடி நிலை அதிகாரங்கள். இது நெருக்கடி ஏற்கனவே தெரியும். 352னா தேசிய அளவுல, 356னா மாநில அளவுல, 360ங்கிறது நிதி நெருக்கடி சார்ந்த ஒரு விஷயம். ரைட்டா? இந்த 352 அப்படின்றது ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். இப்போ சீனா போர் 1962 அப்ப ஒரு முறை வந்துச்சு, 71 இந்தியா பாகிஸ்தான் போறப்போ வந்துச்சு, 75 இந்திரா காந்தி அமைப்பில் உள்நாட்டு கலவரப்போ வந்துச்சு. 3 முறை வந்திருக்கு. 356 சட்டப்பிரிவு மாநில நெருக்கடிங்கிறது பஞ்சாப்ல 1951 பஞ்சாப்ல ஒரு முறை வந்துச்சு. நிதி நெருக்கடிங்கிறது வரல, ஏன்னா அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் குறைஞ்சு போயிருங்கிறதுக்காக நிதி நெருக்கடி வராது. நிதி நெருக்கடி வந்தா என்ன, அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் குறைஞ்சு போயிடும், இப்போ நம்ம எக்ஸாம் எழுத மாட்டோம். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்கள்ல அதிகபட்சமா 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. 9 முறை. முதல் முறை வந்து அது ஒரு முறைன்னு சொல்லிட்டேன். முதல் முறை அது வந்தது பஞ்சாப்ல தான். 9 முறை இந்த கேரளா பஞ்சாப்ல தான் கிட்டத்தட்ட 9 முறை குடியரசுத் தலைவர். ஏன்னா பஞ்சாப்ல எப்படின்னா அக்ரி நல்லா இருக்கும், ஸ்டேட்டே சூப்பரா இருக்கும். நான் ஆர்மியில ஒரு சார் இருக்காரு, நான் கேட்டேன், அவ்வளவு சூப்பரா இருக்குமா பஞ்சாப்ல, அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கும், அசர கூட முடியாது, பெர்ஃபெக்ட்னா பெர்ஃபெக்ட் தான் அப்படின்னு இருக்குமா. கேரளால போனோம்னு வச்சுக்கோங்க, அதிகமா அவங்க ஒரு குப்பையை கூட கீழே போடுவாங்க, அது அவங்க வேற லெவல்ல இருப்பாங்க. கேரளாலன்னா பயங்கரமா இருக்கு. புரியுது அவங்களுக்கு, எஜுகேஷனா இருக்கட்டும், அண்டு அதோடைய கல்ச்சர் ஒரு மாதிரி இருக்கும். அப்ப இந்த பஞ்சாப் கேரளால அதனாலதான் அங்க குடியரசு ஆட்சி நிறைய சண்டை நடந்துகிட்டே இருக்கும், நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அப்போ 9 முறை குடியரசு ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது.
இந்த ஆளுநர் டக்குன்னு பரிந்துரை பண்றதே இங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறது, குடியரசுத் தலைவர் டக்குன்னு ஆட்சி போட்டுறாரு. ஆளுநர் என்ன பண்றது, ஆளுநரை திட்டமிட்டே ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பாருக்கவே அந்த ஆட்சிக்கு எதிராகவே இருக்கும் ஒவ்வொரு ஆளுநர். அதுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி ஆளுநரே இருக்க மாட்டாங்க, அந்த ஆட்சிக்கு எதிராகவே இருக்கும். ஒரு மாதிரி அப்படியே ஆளுநர் முதலமைச்சர் ஒரு ஒரு காரசார விவாதமாத்தான் போகும். ஆக மொத்தம் மக்கள் நாங்க தான் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லா ஸ்டேட்லயுமே இருக்கிற பிரச்சனை. ஆளுங்கட்சியோட ஸ்டேட்ல முதலமைச்சர்னா கூட அங்க ஆளுநர் இருந்தா அது கொஞ்சம் அப்படி ஒரு முரண்பாடா தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஃபண்டு துட்டு விஷயம்ல கரெக்டா அவர் ஒப்புதல் கொடுக்கணும், குடியரசுத் தலைவர் ஃபார்வர்ட் பண்ணணும், கரெக்டா பண்ணாம விட்டுருவாரு. பல பிரச்சனை இருக்கு. அதனாலதான் ஆளுநரே வேணாம், எதுக்குப்பா ஆளுநர், மக்களால் கூட எங்களுக்கு முதலமைச்சர் இருந்தா போதும்பான்னு அறிஞர் அண்ணால இருந்து எல்லாரும் சட்டமன்றத்தை பயங்கரமா நாடாளுமன்ற அளவுக்கு குரல் கொடுத்தாங்க. ஆளுநரே எங்களுக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு ஆளுநர் தமிழ்நாடுல நீதி கட்சி அந்த ப்ராசஸ் நீங்க எடுத்தீங்கன்னா திராவிட கட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆளுநர் வேணாம்னு தான் நிறைய ரெக்கார்டு இருக்கும். ரைட். குடியரசுத் தலைவர் நீக்கம். ஆனா வேணான்னு சொல்றதா சரின்னு சொல்றது வேணான்னு சொல்றது அவர் விருப்பம் தான். ஆனா ரூல்ஸ் படி அது இருக்கணும் அப்படின்னு விட்டாங்க. ஏன்னா வெள்ளைக்காரன் காலகட்டத்துல இருந்தே பிரிட்டிஷ் இதுல இருந்தே அந்த சிஸ்டமேட்டிக்கா அப்படி வந்துருச்சு. ரைட்டா. குடியரசுத் தலைவர் நீக்கம். குடியரசுத் தலைவர் நீக்கம் பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா சட்டப்பிரிவு 61 படி அவரை நீக்கலாம். அவர் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு மூலம் பதவி நீக்கம் செய்யப்படலாம். 61 விதி 61 டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. யாராவது ஒருத்தர் என் மேல குற்றச்சாட்டு சொல்லுங்க, நான் பதவி விட்டு விலகுறேன், இதே ஷார்ட்கட். யாராவது ஒருத்தர் என் மேல குற்றச்சாட்டு சொல்லுங்க, நான் பதவி விட்டு விலகுறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப இரு அவைகளிலும் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும். 2 அவையிலையும் தீர்மானம் கொண்டு நிறைவேற்றப்படணும். அவைக்கு வருகை புரிந்து 4/1 நான் சொன்னேன் பாத்தீங்களா, 3/1 ராஜ்யசபான்னு ஒரு இடத்துல வரணும். ஏன்னா எந்த இடத்துலயும் குழம்பி கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? 4/1 ஓட்டு ஒரு பங்கிற்கு குறையாமல் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அதுக்கப்புறம் பதவிக்காலம் முடிந்தாலும் அவருக்கு பின் ஒருவர் பதவியேற்கும் வரை அப்பதவியில் தொடரலாம். குடியரசுத் தலைவருடைய பதவிக்காலம் முடிஞ்சாலும் அவருக்கு பின்னாடி ஒருத்தர் பதவி இருக்கிற வரைக்கும் அவர் தொடரலாம். இது ரொம்ப ஒரு முக்கியமான வரியும் கூட. அடுத்து துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர் 63 நான் சொன்னேன். 52ங்கிறது 52ங்கிறது குடியரசுத் தலைவர். 5 கீழே 6, 2 கீழே 3. அப்ப துணை குடியரசுத் தலைவர். அடுத்தது நம்ம அங்க 52 பார்த்தோம், 53 பார்த்திருக்கோம், 72 பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் என்னது 77 பார்த்திருக்கோம். அவரது பெயராலேயே நடைபெற வேண்டும். 77 பார்த்தோம். எதா இருந்தாலும் அவரது பெயராலேயே பார்த்தோம். 53 பிராக்கெட்ல 2 பார்த்தோம். 2னா என்னது, ராணுவ முப்படை தளபதினு பார்த்தோம். இவ்வளவு விதிகள் பார்த்திருக்கோம். ரைட்டா. என்னென்ன விதின்னு திரும்ப சொல்றேன் பாருங்க. 53 பிராக்கெட்ல 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 61 பதவி நீக்கம், 72 மன்னிப்பு வழங்கும் அதிகாரம், 77 அவரது பெயராலேயே நடைபெற வேண்டும். 7 எவ்ரி சண்டே தான் பேர் வைப்பாங்க, ஒவ்வொரு சண்டேவும் பேர் வைப்பாங்கன்னு வச்சுக்காங்க. 77 அவரது பேராலேயே நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அடுத்து 78 அடுத்து வரும், பார்த்துக்கலாம். முதல்ல இதை பார்த்துக்குறோம். ரைட். அடுத்தது என்னன்னா 63 இரண்டாவது உயர்ந்த பதவின்னு எடுத்துக்கா துணை குடியரசுத் தலைவர் தான். இவருடைய பதவிகள் என்னதுன்னு பார்ப்போம். 35 வயசு தான், எந்த ஊதியம் பெற இருக்கக்கூடாது, மாநிலங்களவை உறுப்பினராக மற்ற தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். அவரு குடியரசுத் தலைவர்னா மக்களவை லெவல்ல அவர் தகுதி பெற்றிருக்கணும்னு சொல்றாங்க. துணை குடியரசுத் தலைவர்னு வரும்போது ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக ஒரு தகுதி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து 66ல 1 66ல 1 என்னப்பா சொல்லுதுன்னா, துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் குடியரசுத் தலைவர் போல மறைமுக தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்ப ஒருத்தர் மறைமுகமா தேர்ந்தெடுக்கிறதுங்கிறத எதை சொல்லுதுன்னா 661 66 1 6 6 ஒரு 6ல போய் மறைஞ்சுக்கிறது, 6ல போய் மறைஞ்சுக்கிற மாதிரி 66 1 66 1 77னா என்னன்னு தெரியும், குடியரசுத் தலைவர் பெயராலேயே நடைபெற வேண்டும். 77 அப்படியே அந்த 77க்கு அப்படியே ஒரு டிஜிட் குறைங்க, 6 6 66 பிராக்கெட்ல 1 அப்படின்னா நீங்க என்ன சொல்றாங்கன்னா மறைமுக தேர்தல் மூலமா தான் தேர்ந்தெடுக்கணும் துணை குடியரசுத் தலைவரை அப்படின்னு சொல்றாங்க. ரைட். அதே மாதிரி அங்க 5 ஆண்டுகள் தான் பதவிக்காலம் முடியும் முன்னாடி பணித்துறப்பு, அவரே வேலையை விட்டு விலகலாம், அவரை இறந்துட்டா இது பண்ணலாம், பணி நீக்கம் செய்யலாம். எல்லாமே ஒரு குடியரசுத் தலைவருக்கு என்ன அந்த நாம்ஸ் அண்ட் ரூல்ஸோ அதே மாதிரி இவருக்கு இருக்கும். அடுத்து இருக்கு, ஒரு முறை என்ன பண்ணிட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்துல காலியாக இருக்கும்போது தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவரா அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நீதிபதி அப்போதைக்கு குடியரசுத் தலைவருக்கு ஈக்குவலா இருக்கிற யாரு, தலைமை நீதிபதி. அவரை அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. அப்ப அவரை அப்பாயின்ட் பண்ண அந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்கானா 1969 ராஜா மன்னார் குழு
ஒரு இயரை பார்த்தோன்னா எந்த கொஸ்டினும் அடிக்கணும். ராஜா மன்னார் குழு, மத்திய மாநில உறவுகள் சார்ந்து ராஜா மன்னார் குழுன்னு ஒன்று உருவாக்குனாங்களா, போன பாடம் பார்த்தா தெரியும். பூஞ்சி குழு 2007, பூஞ்சி 2007 யாவும் இருக்கா? பூஞ்சி குழு. வெங்கடாச்சலையா குழு 2000, வெங்கடாச்சலையா குழு 2000. இது போன பாடத்துல ஒரு இயரை பார்த்தோன்னா யாவும் வரணும். அதுக்காக 69ல அப்ப இதயத்துல்லா, அப்பாடா இதயத்துல்லா நினைச்சிருப்பாரு, ஆஹா நமக்கு இந்த பதவியாடா சூப்பரா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டிருப்பாரு. அப்ப குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார் தலைமை நீதிபதியா. இது ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, அதனால சொல்றாங்க. எப்படி பஞ்சாப்லயும் கேரளாலையும் 9 முறை அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. அடுத்து துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம். பதவி நீக்கம் பண்ண முடியுமா? நீக்கம் பண்ண முடியும். ஒரு தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் 14 நாட்களுக்கு முன்னரே துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிவிப்பை வழங்கிடணும். 14 டேஸ்க்கு முன்னாடி இதான்ப்பா ரீசன் அப்படின்னு சொல்லிடணும். அதுக்கு தகுந்தாப்புல தயாராகி வரலாம். ஏன்னா வாய்ப்பே கொடுக்காம டக்குன்னு வந்து தீர்மானம் போட்டோம், என்னங்கடா இல்லை தூங்கி எந்திரிச்சோன்னா என்னடா இப்படி பண்றீங்க, நான் நாட்டின் முதல் குடிமகன் 2வது குடிமகன்டா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அப்ப 14 நாட்களுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து என்ன பண்ணணும், ப்ரொசீஜர் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி கொடுக்கணும். துணை குடியரசுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னா, அவர் மாநிலங்களவையின் நடவடிக்கையிலே முறைப்படுத்துகிறார். ஏன்னா துணை குடியரசுத் தலைவருடைய வேலை என்னன்னா மாநிலங்களவையின் அவர் தலைவர். துணை குடியரசுத் தலைவர் தான் யாரு? ராஜ்யசபாவோட தலைவர் அவர் தான். ராஜ்யசபாவோட தலைவர் அவர் தான். ராஜ்யசபாவோட தலைவரே யாரு? அவர் தான். துணை குடியரசுத் தலைவர் தான். துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் ஆகலாமான்னா, குடியரசுத் தலைவருக்கு ஏதாவது முடியல வைக்கலன்னா துணை குடியரசுத் தலைவர் ஆகலாம். ஒரு 6 மந்த்துக்குள்ள, ஒரு 6 மந்த் மட்டும் இருக்கலாம். அவருக்கு அதுக்காக வருஷம் இருந்துக்கிற முடியாது. அதே மாதிரி மாநிலங்கள் நடவடிக்கையில பார்க்கணும். மாநிலங்கள மரபு ஒழுங்க கரெக்டா பார்க்கணும். அதே மாநிலங்களவையோட தீர்மானம் அல்லது கேள்விகளை அனுப்பிப்பதை முடிவு செய்யணும். அதே மாதிரி முடிவு கொண்டு வரலாம், ஒத்தி வைக்கலாம் மாநிலங்களவையை. இவ்வளவு அதிகாரமும் இருக்கு பாருங்க. அவருடைய பதவி காலம் அதிகபட்சம் 6 மாதமா குடியரசுத் தலைவராக இருந்துக்கலாம். அவர் ஏதாவது முடியல, இறந்துட்டாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைனா மட்டும் இருந்துக்கலாம். அடுத்து கேஸ்டிங் ஓட்டுன்னு, முடிவு ஓட்டு, முடிவு வாக்கு அப்படின்னா அங்க அடிச்சு மல்லு கட்டிட்டு இருப்பாங்க. மாநிலங்களவையில ஒரு சட்ட மசோதாக்கு ஒரே ஒரு ஓட்டு வேணுமையான்னு மல்லு கட்டிட்டு இருக்கும்போது இவர் டக்குன்னு 100க்கு போன் போட்டு, போலீஸ்காரங்களே இங்க வாங்கப்பா, இங்க அடிச்சு மல்லு கட்டுறாங்கப்பான்னு சொல்லாம டக்குன்னு ஒரு ஓட்டை போட்டு, யாரு போனாலும் அவர் ஓட்டை யாரும் கேட்க முடியாது. ஆனா ஒரு ஓட்டு தான், யாருக்கா ஒருத்தர் ஓட்டை போட்டு முடிச்சு விடுங்கப்பா, போங்கப்பா, சண்டை விடாயப்பா, போங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் பண்ணலாம். ஸோ அதான் அந்த ஒரே ஒரு வாக்கு மட்டும் தான் தேவை என்ற நிலையை குறிக்கிறது. 100 அதுக்கு பேர் என்னது? 100. இப்போ 110னா பண மசோதா அப்படின்னு சொல்றோம். 110ங்கிறத அந்த பண மசோதான்னு சொல்றோம். இந்த 100ங்கிறது கேஸ்டிங் ஓட்டு. 100 ரூபா கொடுத்தா ஓட்டு போடுவோம் சார் நாங்க அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட் வச்சுக்காங்க. பிரதம அமைச்சர், பிரதமர் நான் ஏற்கனவே சொன்னதான் 74, 75. 74 பிராக்கெட்ல 1 தான். குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கணும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு நடுவண் அமைச்சரவை குழு இருக்கும் என குறிப்பிடுகிறது. குடியரசுத் தலைவருக்கு உதவுறதுக்காக தான் இந்த நடுவண் அரசே வச்சிருக்காங்க. குடியரசுத் தலைவருக்கு அறிவுரை வழங்கவும் உதவிடவும் பிரதம அமைச்சரவை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழுவை நாங்க வச்சிருக்கோம். 74 பிராக்கெட்ல 1. 74 பிராக்கெட்ல 1. இப்ப புரிஞ்சுச்சு உங்களுக்கு? 75னா பிரதமர், அவ்வளவுதான். இங்க இருக்காது, நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட். அடுத்தது அதே மாதிரி இந்த சிஸ்டம், இந்த பிரதமர் அப்படிங்கிற சிஸ்டம் எங்கப்பா அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்க கோட் சூட் போடும்போதே பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் பிரதமரை. இது வந்து இங்கிலாந்து நாடாளுமன்றம் வெஸ்ட்மின்ஸ்டர். இப்ப ஜனாதிபதி அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோன்னா அமெரிக்காவோட கான்செப்ட் தான். ஜனாதிபதிங்கிற கான்செப்ட் என்னது? அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பிரதமர் அப்படிங்கிறது இங்கிலாந்துடைய கான்செப்ட். இங்கிலாந்து வெஸ்ட்மின்ஸ்டர் அரண்மனையில் அமைந்துள்ளதால் அவர்களின் நாடாளுமன்ற முறை வெஸ்ட்மின்ஸ்டர் முறை அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாங்க. இது கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது இந்த இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் பாரு, அதுல பெருசா நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு இருக்காது. ரைட்டா? அடுத்து பிரதம அமைச்சர் ஆலோசனைப்படியில் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இதெல்லாம் ஈஸி தான். பிரதம அமைச்சரை நியமிக்கிறவர் யாரு? குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு, குடியரசுத் தலைவர் தான் செஞ்சு வைக்கிறாரு. அமைச்சர்களுக்கும் பதவி யாரு? குடியரசுத் தலைவர் தான் பண்ணி. இப்ப நமக்கு முதலமைச்சர் ஒரு மு க ஸ்டாலின் இருக்காருல்ல, ஒரு முதலமைச்சரா இருக்காரு. இவருக்கு யாரு பதவி பிரமாணம் பண்ணி வச்சா? ஆளுநர் தான் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாரு. இங்க ஆளுநர்னா அங்க குடியரசுத் தலைவர். இது அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க உடனே என்னடா கலர்ல இருக்கிறத சொல்லாம போறாரே, நீங்க ரீட் பண்ணி பார்த்தா ஓ அதனாலதான் சார் கலர் அடிக்கலையா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீ எது தேவையோ அதை மட்டும் தான் கரெக்டா பண்ணியிருப்பேன். புரியுது உங்களுக்கு? குடியரசுத் தலைவர் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் கூட ஒரு அமைச்சராக நியமிக்கப்படலாம். ஒருத்தர் என்ன பண்ணலாம், நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாம டக்குன்னு அமைச்சராக கூட அப்பாயின்ட் பண்ணிக்கலாம். நீதித்துறை அமைச்சர் அப்படின்னு கூட டக்குன்னு என்ன பண்ணிக்கலாம், அமைச்சிட்டு
6 மாதங்களுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், இது பண்ணிக்கிறணும். இங்க தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மாவை பொறுத்தளவுக்கு கூட ஒரு முறை என்ன டக்குன்னு அவங்கள இது பண்ணிட்டு அப்புறம் ஸ்ரீரங்கம் தொகுதியில் நின்று ஜெயிச்சு ப்ரூவ் பண்ணாங்க. 6 மாசத்துல அதை வந்து ப்ரூவ் பண்ணணும். அந்த மாதிரிலாம் ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? கட்சிக்கு வேண்டப்பட்ட ஆளுங்க ரொம்ப முக்கியமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பிரதம அமைச்சரின் செயல்பாடுகள் நான் சொன்ன 78 பிரதம அமைச்சரின் கடமைகளை குறிக்கிறது. அப்ப குடியரசுத் தலைவர் பெயராலேயே நடைபெற வேண்டும் அப்படிங்கிறது 77. அப்ப 76 அப்படிங்கிறது அட்டர்னி ஜெனரல். 76 வாரத்துல 7 நாள் ஒர்க்கிங் டேஸ், 6 நாள் தான் ஒரு ஆபீஸ்க்கு வருவார். அது தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டர்னி ஜெனரல் தலைமை வழக்கறிஞர். அட்வொகேட் ஜெனரல்னா 165 வரும். அவர் வாரத்துல 6 நாள் தான் ஒர்க்கு, 6 நாள் ஒர்க் பண்ணணும், ஆனா 5 நாள் தான் வருவார். இவர் 7 நாள் ஒர்க் பண்ணணும், ஆனா 6 நாள் தான் வருவார். நான் எழுதுனா தெரியும். 7 நாள் ஒர்க் பண்ணணும் அட்டர்னி ஜெனரல், 6 நாள் தான் வருவார். அவரு யாரு? அட்வொகேட் ஜெனரல் தமிழ்நாட்டில் இருக்காருல்ல, அவர் 6 நாள் ஒர்க் பண்ணணும். சனிக்கிழமை வரைக்கும் வேலைக்கு வாப்பான்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்டேட் லெவல்ல. அவர் 5 நாள் தான் வருவார். ஸோ இந்த விதி வந்து மறக்கவே கூடாது. அதே மாதிரி ஓர் நாங் 8 என்னையா கணக்கு வழக்கு தப்பா சொல்றோம். ஓர் நாங் தாயா, அதான் அவர் தான் தலைமை கணக்காளர். தலைமை கணக்காளர் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா தலைமை கணக்காளர்னு ஒரு விதி இருக்கும். தலைமை கணக்காளர்னு ஒரு விதி. ஓர் நாங் எத்தனையா? ஓர் நாங் 8. நீதாயா தலைமை கணக்காளர், வாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஓர் நாங் 8 அப்படின்னு சொன்னா நீங்க தலைமை கணக்காளர். ஓர் நாங் 4 அப்படின்னா நீ வீட்டில் உட்காந்துருக்க வேண்டிய. ஸோ இந்த மாதிரி இந்த விதிகள் வந்து ஈஸி தான். 1 2 3னா அவசர சட்டம். இந்த அந்த சின்ன புதிய 110 தெரிஞ்சிருச்சு, 100 என்னன்னு தெரிஞ்சிருச்சு. புரியுது உங்களுக்கு? இன்னும் போக ஈஸி தான். அதனாலதான் நல்லா கவுனிங்கன்னு சொன்னேன். இந்த படத்தை வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே ஈஸியா இருக்கா. இன்னும் ஓல்டு கொஸ்டின் நடத்தும் போது ரொம்ப பிஸ்கா இருப்பீங்க, சூப்பரா கவனிப்பீங்க, உங்களுக்கே ஆசையா இருக்கும். ரைட்டா? அடுத்து அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 78. கடமையை செய்ப்பா. கடமை பிரதம அமைச்சரின் கடமைகளை பெற்றுக்கிறது. பிரதம அமைச்சர் என்னென்ன கடமையை செய்யணும்? 74 பிராக்கெட்ல 1 பார்த்தோம், 75 பார்த்தோம், 75 பார்க்குறோம். 78 பிரதமருடைய கடமைகள். கடமையை செய்யணும். கடமை தெரிய வேணாமா? கடமை என்னன்னு தெரிய வேணாமா? என்ன கடமை? துறைகளை ஒதுக்கீடு பண்ணணும், அஜெண்டா ரெடி பண்ணணும், நிகழ்ச்சி நேரில் அஜெண்டா ரெடி பண்ணணும். அதே மாதிரி கேபினட் அமைச்சர்களை கூப்பிட்டு பேசாட்டியும் தன்னுடைய மூத்த சகாக்களை 2 அல்லது 3 இயல்பாக இப்போ இது கூட எக்ஸாம்பிள் பாருங்க. அவர் பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த அமித்ஷா, ராஜ்நாத் சிங் இவங்ககிட்ட ஒரு டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு வந்த மாதிரியே இருக்கும். இன்னொருத்தர் குல்லா போட்டு உலதண்டி இருப்பார், இந்த ஒரு தொப்பி வச்சுட்டு அவர் ஒருத்தர் கூட வந்துகிட்டே இருப்பார். என்னன்னா அவங்க 3 பேரை வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு எப்போ பார்த்தாலும் எப்படி காமிப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி தான். கேபினட் அமைச்சரவை கூட்டம் நடைபெறாத பொழுது பிரதம அமைச்சர் தனது மூத்த சகாக்கள் 2 அல்லது 3 இயல்பாக கலந்து ஆலோசிக்கலாம். அவருக்கு அவ்வளவு எல்லாமே சட்ட ரீதியாவே நடக்கணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கடமை. பல்வேறு துறைகளின் பணிகளை மேற்பார்வையிடணும். அதே மாதிரி எல்லா விவகாரங்களையும் தலையிடணும் பிரதமரை பொறுத்தளவுக்கு. ரைட்டா? இதை கடமைன்னு சொல்றான். அதே மாதிரி பிரதமர் வந்து குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் பாலமாக இருக்கணும். குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் பிரதமர், குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும். ஏன்னா பிரதமர் சொல்லிதான் குடியரசுத் தலைவர் அமைச்சரவை அப்பாயின்ட் பண்ணார். இப்போ அமைச்சர்கள்லாம் கரெக்டா இருக்கணும். இவர் தான் பாலமா இருந்து இல்ல கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கேன், சரியில்லைன்னா நான் தகவல் கொடுக்குறேன், தூக்கி விட்டுருங்க அப்படிங்கிற அளவுக்கு இருப்பார். அதனாலதான் பிரதமருக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. அமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்க? பயப்படுவாங்க. ஏன்னா அவர் பார்த்து சொன்னா துறையை மாத்தி கொடுத்துடணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு அமைச்சரை மாற்றணும் அப்படின்னா ஆளுநர்கிட்ட போயிட்டு இந்த அமைச்சர் வேணாங்க, இந்த இதை மாற்றணும்னு சொல்லி போய் அங்கே கொடுக்கணும். அவர் ஓகே ஒப்புதல் இந்த காரணத்துக்காவா அப்படின்னு சொல்லி அவர் கையெழுத்து போடணும். அப்படிதான் மாற்ற முடியும். டக்குன்னு ஏன்னா சார் அன்பில் மகேஷ் வாங்க, இன்னைக்கு கல்வித்துறையா இருந்தீங்க, நாளைக்கு உயர்கல்வித்துறையா இருங்க, ஒரு நாளைக்கு இருந்து பாருங்க அப்படி கொடுக்க முடியுமா? பொன்முடி விட்டுருவாரா? சொல்ற உதாரணத்துக்கு. ஸோ அப்போ டக்குன்னு என்ன பண்ணக்கூடாது, அந்த டெசிஷனை இது பண்ண முடியாது. பாலமாக செயல்படணும். ரைட்டா? அடுத்தது பிரதம அமைச்சர் நாட்டின் உண்மையான தலைவர் ஆவார். அதான் நாட்டின் உண்மையான பெயரளவுக்கு தலைவர்னா குடியரசுத் தலைவர், உண்மையானவர்னா இவர். அதே மாதிரி நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளர்களாகவும் இருப்பார். ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனா நீங்க ஒன்றும் இல்லை, கொரோனா காலகட்டத்தில் பிரதமர் தான் வந்து எல்லா டைமும் உங்களுக்கு தகவல் கொடுத்துருப்பார். குடியரசுத் தலைவர் வந்து சொன்னாங்களா லாக்டவுன் இத்தனை நாள்ல நாங்கள் இது பண்ண போறோம் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? பிரதமர் தான் சொல்லுவார். அதான் சொல்றாங்க, ஒரு நாட்டின் மிக செய்தி தொடர்பாளராகவும் ஒரு விஷயத்த சொல்லணும். அவர் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அடுத்து சர்வதேச மாநாடுகளான, அதனாலதான் இப்ப கூட உங்களுக்கு மணிப்பூர் பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் நடக்கும்போது கூட பாத்தீங்கன்னா, நிறைய பிரச்சனை நடக்கும்போது பிரதமர் ஏன் வாயை திறக்க மாட்டார்? வந்து சொல்லணும். இப்போ நாடாளுமன்றத்துல புகை கொண்டு திடீர்னு அத்துமீறல் கூட வந்து பாத்தீங்கன்னா பிரதமருக்கு வந்து பதில் சொல்லணும். என்ன காரணம் அப்படிலாம் கேட்குறாங்க. சரியான விளக்கம் தரணும். பாதுகாப்பு என்ன எப்படி இருக்குன்னு யாரும் குடியரசுத் தலைவரை சொல்ல மாட்டாங்க, பிரதமர் தான் சொல்லுவாங்க.
நீங்க நினைக்கிறீங்க கட்சி சார்ந்து சொல்றாங்களா சார்? கட்சி சார்ந்து இல்லை, ஒரு கடமை. அது வந்து அவருடைய கடமையில ஒண்ணு இருக்கு. அதே சர்வதேச மாநாடுகளான எல்லா மீட்டிங்கு போகணும். நம்ம நினைப்போம் இன்னும் பிரதமர் எப்ப பார்த்தாலும் ஊர் சுற்றிட்டே இருக்காரு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, என்னப்பா அவரு என்ன திடீர்னு ஜப்பான் போறாரு, லண்டன் போறாரு, தென்னாப்பிரிக்கா போறாரு. அப்புறம் அவர் கடமைப்பா அது. சர்வதேச மாநாடுனா காமன்வெல்த், அணிசர நாடுகள், உச்சி மாநாடு, சார்க்கு எல்லா நாடுகளுக்கும் போய் அவர் அந்த இது பண்ண வேண்டியது அவருடைய கடமையில அவர் செஞ்சுதான் ஆகணும். அவர் விருப்பப்படி போல, அவருடைய கடமை அது வந்து. அடுத்தது அமைச்சரவை குழு. கடமையில தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அமைச்சரவை குழு. அமைச்சர்னா 15% அமைச்சரவை உறுப்பினர்களை வரையறுத்து இப்படி சொல்லணும். அடுத்து நடுவண் அமைச்சர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 3 கேபினெட் அமைச்சர்கள், ராசாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள். கேபினெட் அமைச்சர்கள்னா உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு முக்கியமான அமைச்சர்கள், முக்கிய ஒரு உள்துறை, நிதி, வெளியுறவு கொள்கை, பாதுகாப்பு, இதெல்லாம் கேபினெட் தான் வச்சிருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. ரொம்ப முக்கியமானப்புல இப்ப முதலமைச்சர் என்னன்னா, முதலமைச்சர் தான் தெரியும், முதலமைச்சர் என்னென்ன விஷயங்களை கையில வச்சிருக்காரு தெரியுமா? அதை போய் பாருங்க, பார்த்தா தெரியும். ரொம்ப முக்கியமானது அது சட்டம் ஒழுங்கு முதலமைச்சர் தான் கையில வச்சிருப்பாரு. ஏன்னா சட்டம் ஒழுங்கு போச்சுன்னா யாரு என்ன பிரச்சனை ஆயிரும், ஆட்சியை கலைச்சிட்டு போயிடுவாங்க. புரியுது? அந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை கேபினெட் அமைச்சர்கள் வச்சுக்குருவாங்க. கேபினெட் முக்கியமா மீட்டிங்ல கலந்துக்குருவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ராசாங்க அமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 2வது வகையினர் தான், ரைட்டா? அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளின் பொறுப்பு அமைச்சராக, ஆனால் அவர் அழைப்பு விடுத்தால் மட்டுமே இவர்கள் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்வாங்க. அழைப்பு விடுத்தால்தான் அவங்க வரணும். யாரு? ராசாங்க அமைச்சர்கள். ராசா வாயான்னு கூப்பிட்டா வரணும். நாங்க ராசாங்க அமைச்சர்கள் போய் நிக்க முடியாது. கேபினெட் மட்டும் தான் மெயினா இது பண்ணுவாங்க. அடுத்து இணை அமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவதிலேயே இவர்கள் உதவி புரிகின்றனர். இவங்க இந்த ராசாங்க அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை இவங்க இணை அமைச்சர்கள், இணை அமைச்சர் அப்படிங்கிறவங்க இருக்கிறவங்கள அவங்க இவங்க சொல்றத கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அதை செயல்படுத்தணும். அவ்வளவுதான். அப்ப கேபினெட், ராசாங்க, இணை அமைச்சர்கள். புரிஞ்சுச்சா? அடுத்து இந்திய நாடாளுமன்றம். இந்திய நாடாளுமன்றம் அப்படிங்கன்னு எடுத்துக்கிட்டா ஏற்கனவே நம்ம பார்த்ததான், நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே தான். குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா, லோக்சபா இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு பெரிய இந்திய நாடாளுமன்றம் அப்படிங்கிறது. அதே உறுப்பினர்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம், உறுப்பினர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டோம். மாநிலங்களவை இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபானா 30 வயது. ஒரு ராஜ்யசபாக்கு தேர்ந்தெடுக்கணும்னா எத்தனை வயசு? 30 வயது இருக்கணும். மக்களவையிலோ அல்லது எந்த ஒரு சட்டமன்றத்திலோ உறுப்பினராக இருந்துடக்கூடாது. இதெல்லாம் தெரிஞ்சதுதான். மாநிலங்களவை உறுப்பினருடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகள். நான் ஏற்கனவே இதை ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே சொல்லியிருப்பேன், முதல் பேஜ்லேயே. ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் 3இல் 1 பங்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியேறிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து புதுசா ஆடாகிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது என்னன்னா, தேர்தல் அப்படின்னா ஒற்றை மாற்று வாக்கு முறை தான், மறைமுக தேர்தல் முறை தான். இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதெல்லாம் சொல்லிட்டேன். அடுத்து நிதி மசோதா. மக்களவையில் மட்டுமே நிதி மசோதா அறிமுகப்படுத்த முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையில் 14 நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால், நம்ம ராஜ்யசபா கொடுத்து விடுறான், அவங்க ஒப்புதல் அளிக்கலைன்னு வச்சுக்காங்கவே, இதனாலதான் எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாருன்னா 1986லயே சட்டமேலவையை கலைச்சிட்டார் எம்ஜிஆர். எப்படியும் அவங்க ஒப்புதல் கொடுக்கவில்லை என்றாலும் ஒப்புதல் பெறாமலேயே சட்டமாகிவிடும். அப்புறம் எதுக்கு நம்ம சட்டமேலவை வச்சுக்கிட்டு? புரியுதா உங்களுக்கு? எதுக்கு நம்ம சட்டமேலவை வச்சுக்கிட்டு? ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா பிமுரு, இந்த ஸ்டேட் மட்டும்தான் சட்டமேலவை இன்னும் வச்சிருக்காங்க, ரைட்டா? இன்னும் மற்ற எந்த இதுலையும் சட்டமேலவை இல்லை. எம்ஜிஆர்லாம் 86ல கலைச்சாரு. அது ஆனா அதான் சொல்றாங்க, 14 நாட்களுக்குள்ள ஒப்புதல் அளிக்கலைன்னா நீங்க சொன்னாலும் இங்க சட்டமாயிரும் அந்த அளவுக்கு. ஆனா மாநிலங்களவைக்கும் நிறைய அங்கீகாரம்லாம் சில இதெல்லாம் முக்கியமானதெல்லாம் இருக்கு. இந்த பதவி நீக்கம் செயல்படும் போதெல்லாம் பயங்கரமான நிறைய விஷயங்கள் இருக்கு, யூபிஎஸ்சி சார்ந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இருந்தாலும் இதை ஒரு மசோதாங்கிறனால சொல்றாங்க. இம்மசோதா, இந்த நிதி மசோதாவை பத்தி சொல்றேன். இது என்னது? நிதி மசோதா பொறுத்தளவுக்கு நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை, மக்களவைக்கு தான் அதிகாரம் இருக்கு. அடுத்து மக்களவைனா எத்தனை உறுப்பினர்கள் என்னங்கிறத நான் சொல்லிட்டேன். 25 வயசு இருந்தாலே போதும், 25 வயசு இருந்தாலே போதும். அவரது பெயர் நாட்டின் எந்த ஒரு பகுதியாவது ஒரு வாக்காளர் பட்டியல்ல பெயர் இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன எம்பி வந்து ராகுல் காந்தி கூட பார்த்தீங்கன்னா கேரளா, வயநாடுன்னு நினைக்கிறேன், இங்க நிக்கிறாரு அங்க நிக்கிறாருன்னா அவர் எங்க வேணாலும் நிக்கலாம். இங்க இந்திய குடிமகனா இருந்தா போதும், அவர் எம்பியா இருக்கிறவர் எங்க வேணாலும் நிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால வந்து நம்ம அதை கன்ஃபியூஸ் ஆகிக்கிற கூடாது, ரைட்டா? அடுத்து மக்களவை உறுப்பினர் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்களவை தேர்தல் வந்து 18 வயசுல உங்க ஓட்டு போடலாம், இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். அடுத்தது மக்களவையின் செயல்பாடுகள். நிதி மசோதா உள்பட மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும், நிறைவேற்ற முடியும். நிதி மசோதா உள்பட எதா இருந்தாலும் ஒரு மசோதான்னு எடுத்துக்கிட்டா மக்களவையில தான் அது முடிவெடுத்து இது பண்ண முடியும், மாநிலங்களவையை விட.
குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றம் போன்ற பதவி நீக்க வராங்களில் பங்கேற்க மாநிலங்களவை போலவே மக்களவையும் அதிகாரம் பெற்றுள்ளது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற பதவி நீக்க வராங்கல்ல, மாநிலங்களவை எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததோ அது மாதிரி மக்களவைக்கு அந்த அதிகாரம் இருக்கு. 2 பேருக்குமே அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, நம்பிக்கையில்லா தீர்மானம் லோக்சபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். இதுதான் ரொம்ப முக்கியம். தீர்மானம்ங்கிறது வேற, நம்பிக்கையில்லை தீர்மானம்ங்கிறது வேற, பதவி நீக்க விவகாரங்களில் வேற, விவகாரம் வேற. தீர்மானம் லோக்சபால மட்டும்தான் கொண்டு வர முடியும். தீர்மானம் எதுல கொண்டு வர முடியும்? லோக்சபால மட்டும்தான் கொண்டு வர முடியும். அடுத்து, தமிழகத்திலிருந்து 18 பேர் 39 பேர் சொல்லிட்டு, அடுத்து சபாநாயகர். மக்களவை கலைக்கப்பட்டாலும் புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்க அவர் பதவியில இருக்கணும். அதான் சபாநாயகர். அவர் தான் யாரு? சபாநாயகர். கூட்டு கூட்டத்துக்கு தலைமை வைப்பார். இரு அவைகளின் கூட்டு கூட்டத்திற்கு அவர் தலைமை வைக்கலாம். லோக்சபா ஓம் பிர்லா இருக்காருல்ல, அவரு கூட்டு கூட்டத்திற்கு அவர் தலைமை வைக்கலாம். ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார். இது கொஸ்டின் அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. ஒரு சபாநாயகர் தான் தீர்மானிக்கணும். நான் தான் சபாநாயகர், வாப்பா என்னது இது, இது சாதாரண மசோதா, இது நிதி மசோதா, குடியரசுல ஒப்புதல் வாங்கிட்டு வாங்க போங்க அப்படின்னு தீர்மானிக்கிறத அவர் தீர்மானிக்கலாம். சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும் போதும் அல்லது வருகை புரியாத போதும் துணை சபாநாயகர் மக்களவைக்கு தலைமை வைப்பார். அவ்வளவுதான். துணை சபாநாயகர் என்ன பண்றாரு? மக்களவைக்கு தலைமை வைப்பார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான். பட்ஜெட் அப்படி சாதாரண ஒரு பட்ஜெட்னாலே பிப்ரவரி மாசம், ரைட்டா? ஜனவரி பொங்கல்லாம் முடிச்சுட்டு பிப்ரவரி மாசம் பார்த்தா வீட்டுல ₹1 இருக்காது. ஏன்னா நவம்பர்ல தீபாவளியை கொண்டாடிடுறான், ஜனவரியில பொங்கலை கொண்டாடிடுறான், பிப்ரவரியில ₹1 இருக்காது. பட்ஜெட் அப்படின்னு சொல்லி வருவோம். ஸோ அதனால பிப்ரவரி டு மே மழைக்காலம் கூட்டத்தொடர் ஜூலை செப்டம்பர். ஏன்னா அப்ப அவங்களுக்கு மழைக்கால கூட்டத்தொடர். நமக்கு மழை நவம்பர் டிசம்பர் தான். நமக்கு அவங்களுக்கு மழை தென்மேற்கு, நமக்கு வடகிழக்கு பருவக்காற்று மழை, அவங்களுக்கு தென்மேற்கு பருவக்காற்று மழை, வடநாடுக்கு. அப்ப அவங்க மழைக்கால கூட்டத்தொடர்னா அங்க அப்படித்தான் சொல்லுவாங்க, ஜூலை டு செப்டம்பர் தான் சொல்லுவாங்க. அப்ப குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டிசம்பர். அங்க குளிர் அடிச்சுக்கிட்டு இருக்கும், இங்க நமக்கு மழை பெய்யுது, நமக்கு வடகிழக்கு பருவ காற்றுனால. அங்க பயங்கர பனி அடிச்சுட்டு இருக்கும், குளிர் அடிச்சுட்டு இருக்கும். அதனால நவம்பர் டிசம்பர் குளிர்கால கூட்டத்தொடர்னு சொல்றாங்க. இது ஒரு சிம்பிளான விஷயம் தான். அடுத்தது நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மீதான அரசியல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கவும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள், தலைமை தேர்தல் ஆணையர், இந்திய தலைமை தணிக்கை ஆகிய அரசியலமைப்பு சட்ட விதியின்படி பதவி நீக்கம் செய்யவும் அதிகாரம் பெற்றுள்ளது. எது? நாடாளுமன்றம். இது புக் பேக்ல கேட்டிருப்பாங்க. இவங்க எல்லாரையும் பதவி நீக்கம் செய்ய மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் யாருக்கு இருக்குன்னா நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்கு. மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்தல நாடாளுமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு. பிரதமர் நினைச்சா மாத்தி அமைச்சிடலாமா? பிரதமர் இப்ப இதுல ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்காங்க. இப்ப எங்க உத்தரப்பிரதேசத்துல இப்ப ஜெயிச்சிட்டாருங்கிறக்க உத்தரப்பிரதேச லைட்டை மாத்தி அமைச்சுக்கலாமா? நாடாளுமன்றத்துல அந்த ஒப்புதல் வேணும். அப்பெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா என்ன செய்யுது? தனிப்பட்ட ஒரு நபர், ஒரு நாடே ஒண்ணுமில்லாம போயிடும். ஒரு ஹிட்லர் ஆட்சிமா இருக்கக்கூடாது, மக்களாட்சியா இருக்கணும். ஒரு முடிவு எடுக்கணும்னா இத்தனை பேரை கேட்கணும், கன்சல்ட் பண்ணணும், எதிர்கட்சியை கன்சல்ட் பண்ணணும். இவ்வளவு. அதனாலதான் பொது கணக்கு குழு கூட எதிர்கட்சி தலைவரை ஒரு ஆளை போட்டிருப்பாங்க. பொது கணக்கு குழுன்னு ஒரு குழு இருக்கும், அதுக்கு எதிர்கட்சி தலைவரை மெயினா போட்டிருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப கன்சல்ட் பண்ணணும், எல்லாரையும் கன்சல்ட் பண்ணணும், சட்ட ரீதியா எல்லாத்தையுமே கன்சல்ட் பண்ணுங்கிறதா சட்டம். அப்படித்தான் இருக்கும். அடுத்து, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். நான் ஏற்கனவே சொன்னா விதி 76, வாரத்துல 7 நாள் ஒர்க்கிங் டேஸ் தான் இவருக்கு. எல்லா நாளுமே ஒரு வேலை பார்க்கணும், ஆனா 6 நாள் தான் வருவார். எப்பா சண்டே விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி வருவாரு. அவ்வளவுதான். இவர் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி ஆவார். இவருக்கு பாருங்க, இவருக்கு எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவரா அவர் பதவியிலிருந்து அகற்றப்படலாம். குடியரசுத் தலைவர் நினைச்சா அவர் பதவி விட்டு, ஏன்னா அவர் தான் அப்பாயின் பண்ணாரு, நீக்கலாம். குடியரசுத் தலைவருக்கு பதவி கடிதத்தை கொடுத்து இவராகவும் விலகிக்கலாம். இவருக்கு எல்லா தகுதியும் இருக்கும். இவருக்கு எல்லா உச்சநீதிமன்ற நீதிபதியா தேவையான தகுதியில் இவருக்கு இருக்கணும். உச்சநீதிமன்ற நீதிபதியா இருக்க வேண்டிய தகுதி இவருக்கு இருக்கணும். இவரு பாருங்க, இவரு பொறுத்தளவுக்கு அனைத்து நீதிமன்றம் வழக்காடும் உரிமை இருக்கு. அதே மாதிரி பேசுவதற்கும் பங்கு கொள்வதற்கும் இவருக்கு உரிமை இருக்கு. ஆனா வாக்களிக்கும் உரிமை இல்லை. எது? கூட்டத்தொடர்ல. இப்ப சட்டமன்ற நாடாளுமன்ற இரு அவைகளின் செயல்முறைகளிலும் நாடாளுமன்ற கூட்டத்துக்கு வரலாம், இந்த பேசலாம், பங்கு பெறலாம், பங்கு கொள்ளலாம். ஆனா அங்க என்ன பண்ணக்கூடாது? வாக்களிக்க முடியாது அவரால். அடுத்து, வாக்களிக்க உரிமையின்றி உறுப்பினராக இருப்பார். இது ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும், நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்துல கலந்துக்கிறாருன்னா அவருக்கு தண்ணி பாட்டில் வச்சா இவருக்கு தண்ணி பாட்டில் வைக்க மாட்டாங்களா? எல்லா சலுகையும் இவருக்கும் கிடைக்கும். நான் ஏன் இந்த விஷயத்தெல்லாம் நான் எக்ஸாம்பிளோட சொல்லிக்கிட்டே வரேன்னா, அந்த ஸ்டேட்மெண்டா எக்ஸாம்ல கேட்கும்போது அழகா நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க. அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் பொறுமையா அந்த ஒவ்வொரு வரியும் நான் ஏன் சொல்றேன் தெரியுதா? ஜஸ்ட் ரீட் பண்ணிக்காம படிச்சுக்காமப்பான்னா, அந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்ல நாடாளுமன்றத்துடைய
உறுப்பினருடைய அதிகாரம் ஈக்குவலா அவருக்கு இருக்கு, இவர் அதை விட பெரிய ஆள்ல, அப்படி இப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. நீதித்துறை நீதித்துறை பொறுத்தளவுக்கு பிரச்சனை இல்லை. 65 வயது இந்த ஒரு வார்த்தை இருக்கும். ஒற்றை அதிகார படிநிலை கொண்டுள்ளது தான் முக்கியம். ஒற்றை அதிகார படிநிலை கொண்டுள்ளது நீதித்துறை. இந்த பாருங்க, நீதித்துறையானது ஒற்றை அதிகார பகிர்வாக இருக்கும். புரியுது உங்களுக்கு? ஒற்றை குடியுரிமை மாதிரி. அடுத்து பாருங்க, புதுடில்லியில் அமைந்துள்ள உச்ச நீதிமன்றம் எப்போ ஓபன் பண்ணாங்கன்னா 1950 ஜனவரி 26ங்கிறது குடியரசு விழா. அங்கிட்டு ஒரு நாள் லீவ் விட்டு 28ஆம் தேதி துவங்கப்பட்டது. 1935 ஆண்டு தான் இந்திய அரசு சட்டம் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி தான் தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. 35 பேஸ் பண்ணி தான் அது எல்லாமே. ஒரு கொஸ்டினுக்கு டிஎன்பிஎஸ் கொஸ்டின், வெளிநாட்டில் கடன் வாங்கணும்னா இந்த 1935 அந்ததுடைய அடிப்படையில் தான் நம்ம வெளிநாட்டில் கடனே வாங்க முடியுமா? அதுக்கு இந்த 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 1935ங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா. ஓல்டு கொஸ்டின்ல ஒரு முறை பார்த்தேன். உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு 1950ல அப்ப 8 நீதிபதிகளை கொண்ட தலைமை நீதிபதி உட்பட 8 பேர் இருந்தாங்க. தற்போது 34 பேர் கிட்ட இருக்காங்க. இப்ப சந்திரசூட் இருக்கார்ல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, தற்போது எத்தனை பேர்? 34 நீதிபதிகளை கொண்டு அமைப்பா இருக்கு. ரைட்டா? சோ அப்ப ஆரம்ப காலத்துல எவ்வளவு இருந்தாங்க? 8. தற்போது 34. நீதிபதிகள் நியமனம் அப்படிங்கிறது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். டக்குன்னு அப்பாயின்ட் பண்ணி விட்டுறாரு. இப்ப சந்திரசூட் அவரை அப்பாயின்ட் பண்ணார். நல்ல ஒரு டேலண்டான பர்சன்ஸ் தான். அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. 5 ஆண்டுகள் உயர் நீதிமன்ற நீதிபதியா பணியை புரிஞ்சிருக்கணும். 10 ஆண்டுகள் ஒரு வழக்கறிஞரா உயர் நீதிமன்றத்துல வேலை பார்த்துருந்துருக்கணும். அதே மாதிரி அல்லது இப்படி சொல்லுவாங்க ஒவ்வொன்றா. அதே மாதிரி நல்ல சட்ட வல்லுநரா இருக்கணும் அவர் பார்வையில, குடியரசுத் தலைவர் பார்வையில. இந்த மாதிரிலாம் தான் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தலைமை நீதிபதியை தலைவராக கொண்ட அந்த தலைமை நீதிபதி தலைவராக கொண்ட மூத்த நீதிபதிகள் குழு தான் கொலிஜியம் சொல்லுவாங்க. அந்த கொலிஜியம் ஆலோசனை தான் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். கொலிஜியம் ஆலோசனை மற்ற நீதிபதிகளை தலைமை தளபதி தலைமையில் உள்ள கொலிஜியம். ஏன்னா அந்த கொலிஜியம் சிஸ்டம் அவங்க நீதிபதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, கரையில்லாதவங்களை கரெக்டா நீதிமன்றத்துல நீதிபதியா கொண்டு வரணும். ஏன்னா தீர்ப்பு வழங்குறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு லாயர் இருக்காருன்னா, ஒரு கேஸுக்காக வாதாடுறாருன்னா, அவருடைய வாதி பிரதிவாதின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வாதி அவரை காப்பாத்தணுங்கிறதுக்காக வாதாடலாம். அவர் வாதியை காப்பாத்துவாரு. அங்க உண்மை நேர்மை அதெல்லாம் பார்க்க முடியாது. அவருடைய வாதின்னு வந்துட்டா அவருக்காக போராடணும். பட் ஜட்ஜு உண்மையை மட்டும்தான் பார்க்கணும். கரெக்டானதை பார்த்து மக்களுடைய வியூ ஜட்ஜில் தான் இருக்கும். இப்ப ஒரு ஜட்ஜு தீர்ப்பு கொடுக்குறது அதை வச்சுதான் இருக்கும். தப்பா கொடுத்துட்டாலும் கரெக்டாக கொடுத்தாலும் அங்கே வச்சுதான். இந்த லாயரை வச்சு பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்போ எவ்வளவு முக்கியமான பார்ப்போம். கரை இல்லாதவங்க ரொம்ப முக்கியமா இருக்கணும். இந்த கொலிஜியம் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் வச்சு அவங்க ஏன்னா அரசியல் சார்ந்து உள்ள வந்துடக்கூடாது, ரொம்ப நம்மளும் கொஞ்சம் இருக்கணும்னு வச்சிருக்காங்க. அதுல நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். பட் இப்பெல்லாம் ஒரு சிஸ்டம் இருக்கு. உச்ச நீதிமன்ற நீதிபதினா 5 ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்துல நீதிபதியா பணிபுரித்தல் வேண்டும். 10 ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக செயலாற்றிருக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநரா இருக்கணும். இவ்வளவு இருந்தாதான் அந்தது. தற்காலிக அடிப்படையில் உச்ச நீதிமன்ற நீதிபதியில் நியமிக்க அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செய்கிறது. தற்காலிக அடிப்படையிலையும் வழிவகை இருக்கு. உச்ச நீதிமன்ற தலைமை உட்பட இதர நீதிபதிகள் 65 வயது வரை பதவியில் நீடிப்பார். 65 வயசு வரைக்கும். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் பதவிக்கால முடிவதற்கு முன்பாக குடியரசுல பதவி விலகல் கிடைத்தா அளிக்கலாம். போய் குடியரசு நான் விலகிக்கிறேன்னு சொல்லலாம். அதே மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா பெருங்குற்றத்தின் மூலம் உண்டான கண்டன தீர்மானத்தின் மூலம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரத்தை நாடாளுமன்றம் பெற்றுள்ளது. உச்ச நீதிமன்ற நீதிபதியவே கண்டனம் தெரிவிக்கிறோம், நீங்க என்ன இப்படி முடிவெடுக்கிறீங்க, இப்படிலாம் செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, ரொம்ப கவனமான்னு சொல்லி தீர்மானம் போட்டு அவர் பதவி நீக்கம் பண்ணலாம். பட் தவறா இருந்தா மட்டும்தான் அது சாத்தியத்துக்கு கிடையாது. நீதிபதிகள் அப்படி இருக்க மாட்டாங்க, நாடாளுமன்றமும் அப்படி இருக்காது. அதுலயும் நாடாளுமன்றம் சும்மா நீக்கிற முடியுமா? நினைச்சா ஒருத்தர், அதுலயும் பெரும்பான்மை வேணும்ல. இந்திய குடியரசுத் தலைவரின் இசைவு பெற்று இந்திய தலைமை நீதிபதியின் முடிவின்படி வேறு எந்த மாநிலத்திலும் அல்லது எந்த ஒரு இடத்திலும் நீதிமன்ற அமர்வு அமையலாம். அப்ப பாருங்க, குடியரசுத் தலைவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தலைமை நீதிபதியோட முடிவின்படி வேற எந்த மாநிலத்துல எந்த இடத்திலும் இந்த நீதிமன்றத்துடைய அமர்வு ஒரு 5 சேரை போட்டுருவாங்க. அந்த அமர்வு இங்க அமைஞ்சு அந்த விஷயமா அவங்க பேசலாம். அங்க டெல்லியில தான் உட்காந்து அவங்க தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. டெல்லியில ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கு, சென்னையில ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னா குடியரசுத் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவருடைய முடிவு எடுத்து வாங்க நம்ம சென்னையில போய் உட்காருவோன்னு எல்லாரும் 5 பேர் உட்காந்து கூட அங்கிருந்து ஒரு அமர்ந்து அந்த ஒரு விஷயங்களை பண்ணலாம். அவ்வளோ அதிகாரங்கள் இருக்கு. சுச்சுவேஷன் டெல்லியில ஒரு பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, கரண்ட் போயிடுச்சுன்னா தொடர்ந்து 2 மாசம் கரண்ட் இல்லை டெல்லியில உச்சநீதிமன்றத்துல என்ன பண்ணுவாங்க? நம்ம தமிழ்நாட்டு கூட கூட்டு வந்துக்கிற வேண்டியதே. சொல்றேன், ஒரு யாபத்துக்காக சொல்றேன். ஒவ்வொரு வரியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னை பொறுத்தளவுக்கு அப்படியே லைட்டா ஆர்டிகல் சொல்லிட்டோமா, வயது தொகை சொல்லிட்டோமா, ஓகே முடிஞ்சுப்பா அப்படின்னு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு போயிடலாம்.
என்னை பொறுத்தளவுக்கு என்னன்னா ஒவ்வொரு வரியும் ரொம்ப முக்கியம். எவ்வளவு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். நீங்க படிக்கும்போது உங்களுக்கு யாவும் வரும். நான் சொன்னதெல்லாம் படிக்கும்போது ஒவ்வொரு வரியும் படிக்கணும். இந்த பாடத்துல ஒவ்வொரு வரியும் படிக்கணும். நம்ம படிக்க போற பாடமே இந்த 10th புக்ல 3 பாடம் தான். இந்த 3 பாடம் ஒழுங்கா படிச்சா போதும். நம்ம எந்த எக்ஸாம்பிளும் அட்டன் பண்ணலாம். நான் ஓல்டு கொஸ்டின் ஃபுல்லா உங்களுக்கு நடத்தும் போது தான் உங்களுக்கு இந்த பாடத்தையும் அந்த கொஸ்டினுடைய அருமையும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரைட்டா? சரி, ஓகே. உச்சநீதிமன்றத்துடைய அதிகாரங்களும் பணிகளும். உச்சநீதிமன்றத்துக்கு நேரடியாக வரும் வழக்குகள் தனக்கே உரிய இந்த கொஸ்டின் பாருங்க, இது பாருங்க, எப்படி புக் பேக்ல கேட்டிருப்பாங்க, சின்ன வரி தான், சின்ன வரி கேட்டிருப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. தனக்கே உரிய நீதி வரையறைக்கு உட்பட்ட வேணா எதுனா ஒரு மாநிலம் அதற்கு மேற்பட்ட மாநில சிக்கல்கள், இது தனக்கே உரிய நீதி வரையறை. ஒரு மாநிலத்துக்கு மாநில சிக்கல் வரும்போது, அதுக்கப்புறம் 2 அல்லது மாநிலங்களுக்கு சிக்கல் வரும்போது, அடிப்படை உரிமையை நடைமுறைப்படுத்தும் போது, இதுதான் தனக்கே உரிய நீதி வரையறை. இப்ப நான் தான் ஒரு உச்ச நீதிமன்றம்னா எனக்கேன்னு ஒரு நீதி வரையறை இருக்குல்ல. ஒரு மாநிலம் டு ஒரு மாநிலம் சண்டை வரும்போது அடிப்படை உரிமை, அது ஒரு அடிப்படை உரிமை சார்ந்து வருதுல, அந்த மாதிரி வரும்போது தனக்கே உரிய நீதி வரையறை. ஏன்னா இதை புக் பேக்ல கேட்டிருப்பாங்க, பார்த்தா தெரியும். மேல்முறையீட்டு நீதி வரையறையில அடிப்படை உரிமை வராது. அடிப்படை உரிமைக்கு மேல்முறையீடே போகவே முடியாது. சுருக்கவோ திருத்தவோ முடியாதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பழைய இதில் படிச்சிருப்போம். போன பாடத்துல ஒரு அடிப்படை உரிமையை சுருக்கவோ திருத்தவோ அது முடியாது அப்படின்னு, சுருக்க முடியாது திருத்த முடியாதுன்னு போட்டிருப்பேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. மேல்முறையீட்டு நீதி வரையறைனா உச்ச நீதிமன்றமே இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம். ஒரு மேல்முறையீடுன்னு போயிட்டாலே உச்ச நீதிமன்றத்துக்கு போயிடணும். ஆனா உயர் நீதிமன்றத்துல ஒரு கடிதம் வாங்கி என்ன கேஸ் சம்பந்தமா வர்றீங்க, இவங்க ஒரு கடிதம் தரணும், நாங்க அங்க போறோம்னு இவங்க அப்பாயின்மெண்ட் கேட்கணும். போங்க, ஒன்றும் இல்லை, ஒரு சான்றிதழ் தரேன், நீங்க போய் வாதம் அடிக்காங்க. ஒருவேளை அந்த நீதிபதிக்கு அது சரின்னு படலாம், ஓகே, தாராளம் போங்க. ஒரு மாட்டேன்னு சொல்லக்கூடாது, உயர் நீதிமன்றம் முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் ஆகுன்னா நான் மேல்முறையீடு போறேன், உச்ச நீதிமன்றம் போறேன், உச்ச நீதிமன்றம் போறேன்னு எல்லாரும் போவாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப நீட்டு விவகாரங்கள்லாம் எடுத்துக்காங்க, நான் உச்ச நீதிமன்றம் போறேன்னு தான் போவாங்க. அடுத்து ஆலோசனை நீதி வரையறை. குடியரசுத் தலைவருக்கு அதிகாரத்தினை வழங்குறது. இப்ப எப்படின்னா, உச்ச நீதிமன்றத்தின் கருத்தினை பெற அரசியலமைப்பு சட்டம் 143, நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இதுல போடல, அதான் 143 ஆலோசனை நீதி வரையறை. 143 தான் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுக்குலாம் ஒரு நீதி வரையறை இருக்கு. இதர நீதி வரையறைனா குடியரசுல ஒப்புதல் பெற்று நீதிமன்றத்தின் பொதுவான செயல்முறைகள் வழிமுறைகளை ஒழுங்குபடுத்தும் விதிகளை உருவாக்க உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் வழங்கப்படுது. குடியரசுத் தலைவர்கிட்ட ஒரு அனுமதி வாங்கி, அதை எதுவுமே குடியரசுத் தலைவர் அனுமதி வாங்கி தான் செய்யணும், அவ்வளவுதான். அடுத்து நீதி புனராய்வு. இந்த அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திட்ட தான் இருக்கு. ஒரு நீதிமன்றம் மறு ஆய்வு அதிகாரங்கிறது உச்ச நீதிமன்றம் பார்த்து பண்ணலாம். இதுல ஒவ்வொரு வரியும் பாருங்க, சூப்பரா இருக்கும். நடுவண் அரசு மற்றும் மாநிலங்களுக்கிடையான பிரச்சனைகள், ரைட்டா, நீதி புனராய்வு, நீதி அந்த நீதியை மறு ஆய்வு செய்யலாம். அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படும் சந்தேகங்கள், அரசியலமைப்பு சட்டத்திலேயே ஒரு சந்தேகம், கருத்து வேற்றுமை, அதை தெளிவுபடுத்துறதுக்கு, அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு நீதி வரையறை செய்யலாம். மாநில சட்டமன்றங்களை ஏற்றும் சட்டங்கள், இது போன்றதெல்லாம் செய்யலாம், ரைட்டா, அவ்வளவுதான். நீதி வரையறைங்கிறது உச்ச நீதிமன்றத்தோட உச்சபட்ச ஒரு முக்கியமான பவர். உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதிகளுக்கும் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும். ஒரு ஆணை போட்டாங்கன்னா எல்லா நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். உச்ச நீதிமன்றம்ல, புரியுதா உங்களுக்கு? உச்ச நீதிமன்றம் என்னன்னு சொல்லுங்க அப்போ. 24 மணி நேரம் செயல்படும். 124 24 மணி நேரம். 123க்கு அப்புறம் என்னது, அவசர சட்டத்துக்கு அப்புறம் 124 தானே, 24 மணி நேரமும் செயல்படும், ரைட்டா. இதுதான் செக்ஷன்ஸ், ரைட்டா. புக் பேக் பார்த்துருவோம். பார்த்துட்டு லாஸ்ட்ல மினிட்ல ஒரு ஃபாஸ்டா ஒன்று சொல்றேன். புக் பேக் நடுவண் அரசின் குடியரசுத் தலைவர், அரசின்னாலே குடியரசுத் தலைவர். அடுத்து ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா சபாநாயகர். இப்ப பாருங்க, உங்களுக்கு டக்குனு ஞாபகம் வராரா? லோக்சபாவின் சபாநாயகர், அது லோக்சபாவின் சபாநாயகர், அதுவும் ரொம்ப முக்கியம். அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள், நாடாளுமன்றம் தான். சாரி, அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்பானவர்கள். மக்களவைக்கு, அமைச்சரவைனாலே என்னது, மக்களவைக்கு தான். குடியரசுத் தலைவரோ பிரதம அமைச்சரோ அவங்களாம் கிடையாது. மக்களவைக்கு, ஏன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு வார்த்தை வருதுல்ல, ஒட்டுமொத்தமாக மக்களவைக்கு. லோக்சபாவின் தேர்தல் போட்டியிட 25 வயசு இருந்தா போதும். இந்திய மாநில எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் பெற்றவர் நாடாளுமன்றம். ஒரு எல்லையை மாற்றி அமைக்கலாம் நாடாளுமன்றம் நினைச்சா, ரைட்டா, ஓகே. அதனாலதானே இப்ப தெலுங்கானா ஆந்திராலாம் அப்படித்தானே பிரிச்சாங்க நாடாளுமன்றத்துல, பகுதி 1 to 4க்குள்ள அந்த விதி படிப்புன்னு தானே. இப்ப அதே மாதிரி குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடினா 360, இது நிறைய டைம் படிச்சுட்டோம். உச்ச நீதிமன்ற தலைமை மற்றும் மற்ற நீதிபதி நியமிப்போர் குடியரசுத் தலைவர் தான். அடுத்தது இது சும்மா ஒரு ஒன்வேர்டு மாதிரி. மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 250. கரெக்ட், 250 தான். இது 12 பேரை நியமிக்கிறாரா குடியரசுத் தலைவர்? ஆமா, நியமிக்கிறாரு. மாநிலங்களவை உறுப்பினருக்கு வயது தகுதி 30க்கும் குறைவாக இருத்தல் கூடாது. ஆமா, 30க்கும் குறைவா, ஆமா 30 வயது இருக்கணும்.
மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் கிடையாது. மாநிலங்களவை மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்ப 4வது மட்டும்தான் தப்பா இருக்கு. அப்ப 1, 2, 3 சரியானவை. 1, 2, 3. அதனால அதை கொஞ்சம் கலர் அடிச்சிருப்பேன். அடுத்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகளோட வயது 62 போட்டுருவாங்க, 65. ஸோ அங்கேயே நம்ம பிடிச்சிடணும் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தப்புன்னு. அதே மாதிரி அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்கில் உச்ச நீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகாரங்களுக்கு உட்பட்டது. அடிப்படை உரிமைகளுக்கு மேல்முறையீடுக்கும் சம்பந்தமே இல்லை, போவே முடியாது. தனக்கே உரிய அந்த நீதி அப்படிங்கிறது தான் வரும். அப்ப இந்த வார்த்தை ஃபர்ஸ்டும் தேர்டும் தப்பு. அப்ப 2, 4 மட்டும்தான் சரியானவை. ரைட்டா? அடுத்தது இது சட்டப்பிரிவு 53, 63. ஸோ 53ன்னு வரும்போது குடியரசுடைய நிர்வாக அதிகாரம். 52, 53 ஏற்கனவே சொல்லிட்டேன். 63 அப்படின்போது துணை குடியரசுத் தலைவருடைய அலுவலகம். அதான் 52 கீழே 6, 3. 6, 3. அப்போ துணை குடியரசுத் தலைவருக்கானது. ரைட்டா? ஸோ அடுத்தது ஓகே. அடுத்து 356. இது மாநில 6னாலே மாநிலம், 2ன்னா தேசிய அளவு, 0னா நிதி. அடுத்து 76 தலைமை வழக்கறிஞர். வாரத்தின் 7 நாள் 6 நாள் தான் டியூட்டி பார்ப்பாரு. சொல்லி யாவப்படுத்தி விட்டேன் நல்லா. ரைட்டா? அடுத்து 352. ஓகே, இது தெரிஞ்சதான், வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ அவ்வளோதான். மேக்ஸிமம் எல்லா நிறைய விதி பார்த்துருக்கோம், நிறைய விதிகள் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட எவ்வளோ விதி பார்த்துருக்கோம் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த விதிகளையும் நான் தனியாக ஒரு லிஸ்ட் மாதிரி எடுத்து அந்த விதிகளையும் நான் தனியாகவே தரேன். இது பாடத்துக்குள்ளே நடத்தும் போது சொல்லியிருக்கேன். சரி, எல்லாரும் கவனிக்கக்கூடிய இந்த பாடம் நான் தனியாக சொல்லியிருக்கேன். தனியாகவும் அந்த விதி மட்டும் எழுதி இதை ஞாபகம் வச்சுக்காங்கப்பான்னா மறக்கவே மாட்டீங்க. இப்போ எதை கேட்டாலும் மறக்க மாட்டீங்க. இப்பயே நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கண்டிப்பாக ஞாபகம் இருந்திருக்கும். இது வரைக்கும் கடைசி வரைக்கும் கவனிச்சிருந்தீங்கன்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ உங்களுடைய ஒரு நல்ல அந்த அன்பான வார்த்தைகளும் நல்ல ஆதரவு தான் அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட டைம் பார்க்காம இப்படி நின்று என்னால் எடுக்க முடியுது. ரைட்டா? உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் எப்பயுமே நல்லா படிங்க. ஒரு பாடம் தொட்டா முடிச்சுக்கணும் அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு ஃபுல் லெசனை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன். நீங்களும் முடிச்ச திருப்தியோட நல்ல நிம்மதியாக தூங்க. ஒரு பாடம் படித்தா அதை ஒழுங்காக படித்தோம். நல்ல என்ன வேணாலும் கேட்கட்டும், எப்படி வேணாலும் கேட்கட்டும், ஒரு வரி விடாமல் நான் படிச்சுட்டு போகிறேன் சார், இந்த வட்டம் அடிக்கிறேன் சார், விடக்கூடாது சார், பார்த்துருவோம் சார் அப்படிங்கிற நம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்காங்க. நம்பிக்கையை தானே நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் கல்வின்னு சொன்னோம். அது நல்லாவும் படிச்சுட்டோம். அதுக்கப்புறம் மிகப்பெரிய இன்னொரு ஆயுதம் நம்பிக்கை ஒன்று தான். அந்த நம்பிக்கைங்கிற ஆயுதத்தை பிடிச்சி தான் நம்ம பயணிக்கணும். ரைட்டா? அடுத்து பயணிப்போமா? மாநில அரசுக்குள்ளே போவோம். மாநில அரசுனாலே ஒரு காமெடியாக தான் இருக்கேன். சரி போவோம், அரசியல்னாலே காமெடி தானே. ரைட்டா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.